கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கி கர்த்தர் நமக்கு கொடுக்குற வாக்குத்தத்த கீவேர்டு முதல்ல கர்த்தர் சொல்கிறாரு, உன்னை மேன்மைப்படுத்துவேன். அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். பக்கத்தில் கை சொல்லுங்கள், உங்களையும் கர்த்தர் மேன்மைப்படுத்துவார். சொல்ல உங்களையுமே சரியாக மார்க் எடுக்க முடியாமல், படிக்க முடியாமல், தொழில் இல்லாமல், எடுத்த காரியம் சக்ஸஸ் இல்லாமல் இருந்தால் இன்றைக்கி எல்லாத்தையும் கர்த்தர் சக்ஸஸ் ஆக்குவார். கர்த்தரே சொல்கிறாரு, உன்னை மேன்மைப்படுத்துவேன். ஆமென், ஹல்லேலூயா. சரி, வாசிக்கலாமா? யோசுவாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். யோசுவா 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேல் எல்லாரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். அல்லேலூயா. என் அன்புக்குரியவர்களே, கர்த்தரே நேரடியாய் முகமுகமாய் நம்மோடு பேசுகிற வார்த்தை இன்று. அதில் பார்த்து ஒரு டைம் சொல்கிறாரு பாருங்க. சும்மா காமனாக மேன்மைப்படுத்துவேன்னு சொல்லிட்டு போக, இன்று அந்த வார்த்தை தான் என்னை ரொம்ப தொட்டிச்சு. கூடவே சொல்கிறாரு, இஸ்ரவேலருடைய கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். மேன்மைப்படுத்துவேன். மேன்மைனா என்ன நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஏன் யோசுவாவை கொண்டு கர்த்தர் சொல்கிறார் அப்படின்னா, இப்போ யோசுவா முன்னால் நிற்கிற அந்த மக்கள் எல்லாம் இளைய தலைமுறையினர். ஆனால் யோசுவா மூத்த தலைமுறை. அவன் எகிப்தையே பார்த்தவன், எகிப்தில் வாழ்ந்தவன். எகிப்திலிருந்து எவ்வளோ குழப்பங்கள், தேவனுடைய வல்லமை, பார்வோனுடைய அந்த அடிதடியான சட்ட விதிகள், ஆண்டவர் அவனை மேலே கீழே மாற்றினது போன்ற எல்லாத்தையும் பார்த்தவன் இந்த யோசுவா. வனாந்தரத்தில் மோசையோடு கூட வழி நடந்து வந்தவன். இப்போது யோர்தானுக்கு இந்த பக்கம் வரும்போது எகிப்திலிருந்து வந்த எல்லாருமே இந்த உலகத்தை விட்டு கடந்து போயிட்டாங்க. இப்போ அவன் முன்னால் நிற்கிறது யாருன்னா, இந்த வனாந்திரத்தில் பிறந்த இஸ்ரவேலர், இளைய தலைமுறை. அப்போது மூத்தவங்கன்னு யார் இருந்தால் ரெண்டு பேர் தான் இருக்கிறாங்க. ஒருத்தன் காலேப், இன்னொருத்தன் யோசுவா. இந்த 2 பேர் தான் இருக்கிறாங்க. இப்போ ஆண்டவர் யோசுவாவை கொண்டு இந்த வார்த்தையை சொல்கிறார். ஏன் சொல்கிறார் அப்படின்னா, அந்த இளைய தலைமுறை இருந்தாலும் அவங்க அப்பா அம்மாவை பார்த்தவங்க, அப்பா அம்மா மூலமாக எகிப்தை குறித்து கேள்விப்பட்டவங்க, எகிப்தில் இருக்கிற தேவனை பற்றி கேள்விப்பட்டவங்க, எகிப்தில் ஆண்டவர் செய்த அற்புதத்தை கேள்விப்பட்டவர்கள், எகிப்தில் இருக்கும்போது பார்வோன் பண்ண கொடுமைகளை கேள்விப்பட்டவர்கள், பாதிப்பு, இப்படி நிறையா இருக்கும். இப்போ நீங்கள் உங்கள் அம்மா அப்பா மூலமாக அந்த முந்தின சந்ததியாரோட எவ்வளோ செய்தியை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. நீங்கள் பார்க்கலை, ஆனால் வாய்மொழியாக உங்கள் தாய், உங்கள் தந்தை, அல்லது உங்கள் தாத்தா, உங்கள் பாட்டி அவர்களுடைய வாழ்நாளில் நடந்த முக்கியமான பிரபலமான ஒரு திருப்பு முனையான எவ்வளோ காரியத்தை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இதை மாதிரி தான் அன்றைக்கு இருக்கிற இளைய தலைமுறையும் அன்றைக்கு இருந்தது. அப்போ அவங்க மனசில் ஒரு பெரிய காரியம் ஒன்று இருக்குது. எங்களுக்கு மோசேனா இவ்வளோ பெரிய மனுஷன், தேவ மனிதன், இவ்வளோ அற்புதத்தை அவர் செஞ்சார். ரெண்டாவது அவர் கோலை நீட்டினாராம், சமுத்திரமே 2ஆக பிரிஞ்சுதான். எங்கள் டேடி சொல்லியிருக்கிறாங்க, எங்கள் மம்மி சொல்லியிருக்கிறாங்க. அந்த சிவந்த சமுத்திரத்தில் எங்கள் டேடி, மம்மி, எங்கள் பெரியப்பா, சித்தப்பா, எங்கள் ஆண்டி, அங்கிள், எங்களோட உறவினர்கள் எல்லாம் கடலுக்குள்ளே நடந்து வந்தாங்களாம். 2 பக்கமும் தண்ணி காம்பவுண்டு சுவர் மாதிரி, மதில் சுவர் மாதிரி நின்றுச்சான். கடல் நிற்குமா? ஆனால் மோசையை நிறுத்தியிருக்கிறார். மோசையை கொண்டு தேவன் செஞ்சாராம். ஐயோ, அதெல்லாம் நினச்சி பார்க்க முடியல. எவ்வளோ பெரிய அற்புதம், எவ்வளோ பெரிய அதிசயத்தை செஞ்சிருக்கிறார் என்று அந்த மக்கள் மத்தியிலே அவருடைய முன்னோர்களால் அல்லது அவருடைய பெற்றோர்களால் கேள்விப்பட்ட பல அற்புதம் மனசில் இருந்தது. அவங்கள பொறுத்த வரையில் எங்கள் டாடி சாதாரண ஆள் கிடையாது, எங்கள் மம்மி சாதாரண ஆள் கிடையாது, சமுத்திரத்திலே நடந்து வந்தவர், மோசே நடத்திட்டு வந்தார், இப்படியெல்லாம் அவங்க மனசில் இருந்தது. அப்போது இளைய தலைவனாகிய யோசுவா அவங்க முன்னால் சாதாரணமாக தெரியும். இந்த யோசுவாவை விட
மோசே பெரியவர். இந்த யோசுவா நடத்தினதை விட எங்கள் பெற்றோர்கள் நடந்து வந்த அற்புதம் பெருசு அப்படின்னு மனசில் இருந்தது. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், பயப்படாத, உன் கையில் ஒரு இளைய தலைமுறையை கொடுத்துருக்குறேன், அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன். அந்த வசனம் திரும்ப அந்த வசனத்தை வாசிங்க. கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நான் மோசேயோடு இருந்தது போல. பார்த்தீங்களா, மோசே நீங்கள் பெருசாக நினைக்கிறீங்கல்ல, மோசே தான் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு நினைக்கிறீங்கல்ல, நான் மோசேயோடு, நீங்கள் நினைக்கிற அந்த சூப்பர் ஸ்டாரோடு இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை, உன்னையும் ஒரு சூப்பர் ஸ்டாராக, சூப்பர் 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 ஸ்டாராக உன்னோடு இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேல் எல்லோரும் அறியும்படிக்கு. இஸ்ரவேலை, அதாவது நீ கேள்விப்பட்ட முன்ன, இப்போ அவங்க கிடையாது, உனக்கு சொன்னாங்க, அவர்கள் எல்லாரும் அறியும்படிக்கு இன்றைக்கு இந்த சந்ததியாருடைய கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று சொன்னார். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம். வசனம் வந்து நல்ல கை தட்டி ஆமென் அல்லேலூயா அப்படி சொல்லணும். நம்ம சபை அப்படி வளரணும். அப்படியே தூங்கு மூஞ்சி மாதிரி அப்படியே உட்கார்ந்துருக்கக்கூடாது. சொல்லுங்க அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சரி, இது எதுக்கு அப்படி சொன்னார்னா, சித்தீம் அப்படின்ற இடத்துல இருந்து யோர்தான் கரைக்கு இப்போ இஸ்ரவேல் ஜனங்க வந்துட்டாங்க. 3 நாள் அங்கே வெயிட் பண்ணுறாங்க. வெயிட் பண்ணும்போது இதுக்கு முந்தின நாள் யோசுவா சொன்னார், உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்க, நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவில் அற்புதம் செய்ய போகிறாரு. முந்தின நாள் சொன்னான். இப்போ மறுநாள் சொல்கிறார், இன்னைக்கு நான் உன்னை மேன்மைப்படுத்த போகிறேன் அப்படின்னு சொன்னார். அப்படி சொல்லிட்டு என்ன நடந்ததுன்னா, ஆண்டவர் மோசே கிட்ட யோசுவா கிட்ட சொல்கிறாரு, உங்கள் முன்னாடி யோர்தான் பிரவாகித்து ஓடுது, எப்படி போகிறோன்னு நீங்கள் நினைக்காதீங்க, உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு ஆசாரியர்களை முன்னால் போக சொல்லு. அந்த ஆசாரியருடைய கால்கள் யோர்தான் ஓரத்தில் பட்ட உடனே உங்கள் முன்னால் இருக்கிற யோர்தான் 2ஆக பிரிந்து ஒரே குவியலாக நிற்கும். நீங்கள் அந்த காலி இடத்துல நடந்து எரிகோவை நோக்கி கடந்து போங்கள் என்று சொன்னார். இதுதான் கர்த்தர் யோசுவாவை கொண்டு அந்த ஜனங்களுக்கு முன்பாக மேன்மைப்படுத்த செய்தது. மோசே சமுத்திரத்தை பிரித்தான், யோசுவா யோர்தானை பிரிக்கிறான். அப்போ அவங்க எங்கள் டாடி மம்மியெல்லாம் சிவந்த சமுத்திரத்தை பிரித்ததா சொன்னாங்க, நாங்கள் பார்க்கல, கேள்விப்பட்டோம். ஆனால் எங்கள் சூப்பர் ஸ்டார் யோசுவா கூட பிரவாகித்து வருகிற யோர்தானை பிரித்து நாங்கள் நடக்கிற வரைக்கும் அந்த தண்ணி அப்படியே ஒரு குவியலாக நிற்க வச்சார. உண்மையிலே எங்கள் தலைவர் யோசுவா கூட கிரேட் தான் அப்படின்னு அவங்க எல்லாரும் சொல்கிறதுக்காகத்தான் அந்த காரியத்தை செய்கிறதுக்கு முன்னாடி இன்றைக்கு உன்னை மேன்மைப்படுத்துவேன்னு சொன்னார். அதே போல் அந்த நாளிலே யோர்தான் பிரிந்தது, இஸ்ரவேலர்கள் கடந்து போனார்கள். அல்லேலூயா. இவங்க கடந்து போன யோர்தானை போன உடனே யோசித்து பாருங்கள். நீங்கள் சும்மா பைபிளை படிச்சுட்டு அப்படியே போகக்கூடாது, அதை கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். ஏராளமான தண்ணியை திடீர்னு நிறுத்தி 2 பக்கம் பிரித்து அதை குவியல் ஆக்குறாருன்னா, அப்போ இந்த தண்ணி ரிட்டர்ன் ஆனால் அது எவ்வளோ தூரம் போயிருக்கும்னு யோசித்துப்பார். இந்த பக்கம் அந்த தண்ணியை ரிட்டர்ன் பண்ணும்போது இது எவ்வளோ தூரம் போயிருக்கும். அப்போ அந்த பகுதியில் இருக்கிற மக்கள் திடீர் வெள்ளத்தினாலே, இது எப்படி வந்தது, மழை பெய்யலையே, ஒன்றுமே இல்லையே, எப்படி இந்த தண்ணி வந்தது, அந்த தண்ணியை தப்புறதுக்கு எப்படி ஓடி இருப்பாங்க, எவ்வளோ கலங்கி இருப்பாங்க, எவ்வளோ பெரிய மாற்றத்தை அது கொடுத்துருக்கோம், கலக்கத்தை கொடுத்துருக்கோம், என்னன்னு தெரியலையே. இப்போ திடீர்னு பேப்பரில் சொல்லுவாங்க, அந்த ஒரு பகுதி கடல் உள்வாங்கியது அப்படிம்பாங்க. அது ஒரு பெரிய அச்சத்தை, இது என்ன நடக்குதுன்னு. அந்த மாதிரி தண்ணீரை 2ஆக பிரித்து இங்கேருந்து வர்ற பல டிஎம்சி தண்ணீரை இந்த பக்கம் இந்த பக்கம் போன்னு சொல்லிட்டு நடுவில் ஒன்றுமே இல்லாமல் காய்ந்த தரையில் இஸ்ரவேல் ஜனங்களை நடக்க வைக்கும்போது அங்கே இருக்கிற மக்களெல்லாம் எப்படி பயந்துருப்பாங்க. அதனால தான் எரிகோக்குள்ளே 2 பேர் வேவு பார்க்க போன போது அந்த ராகாப் என்ற அந்த சகோதரி சொன்னால், உங்களுக்கு முன்னால் யோர்தானை பிரித்தாருங்க, எங்கள் இருதயமெல்லாம் நொறுங்கி போச்சு.
நீங்கள் போட்டில் படகுல வேறு எதுலனா கடந்திருந்தா கூட நாங்கள் பெருசாக நினச்சிருக்க மாட்டோம். என்னடா அது இயற்கைக்கும் மேலாக, இயற்கை விதிக்கும் மேலாக உங்கள் ஆண்டவர் உங்களுக்கு செய்கிறாருன்னா, வானத்திலையும் பூமி உங்கள் தேவன்தான் தேவன் அப்படின்னு அந்த அம்மா சொல்ல வச்சாரு பாருங்க. அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் மேன்மைப்படுத்தினாரா இல்லையா? இன்னைக்கு அதே இயற்கைக்கு மேற்பட்ட விதியில் நீங்கள் இப்படி அப்படி நினைக்கிறீங்க. ஆனால் இல்லை, நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன். இன்று நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன். இந்த 6 மாதம் மேன்மையை பார்த்து கொண்டே இருப்பேன். ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துகிறதை பார்ப்பீர்கள். அல்லேலூயா அல்லேலூயா. சரி, இந்த யோசுவாவை மாத்திரம் எப்படியெல்லாம் மேன்மைப்படுத்தினார் என்பதற்கு நிறையா அடையாளங்கள் இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் எனக்கு அதில் வெளிச்சம் கொடுக்காமல் வேறு சில மேன்மையை பற்றி பேசினார். நான் வேகமாக சொல்கிறேன், நீங்கள் அதை கேட்டு கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. உபாகமம் 28:1 எல்லாருக்கும் தெரியும். வாசிங்க. உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்திற்கு அவர் உனக்கு கொடுத்த கட்டளைகளின் படியெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு நீ உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் மேன்மையாக வைப்பார். அல்லேலூயா. ரொம்ப சிம்பிளுங்க. உங்கள் கையில் வேதம் கொடுத்துருக்கிறார்ல, நீங்கள் வேதத்தை வாசிக்கிறீங்கல்ல, அந்த வேதம் வாசிக்கும் போது உங்களுக்கு என்ன உள்ளத்தில் பேசுதோ, வாசித்துட்டு கடந்து போகிறது வேறு. வாசிக்கும்போது திடீர்னு ஒரு செகண்டு நிறுத்துவார். அந்த வசனம் உங்கள் உள்ளத்துக்குள்ளே ஏறும். அது ஆண்டவரோடு நடக்கிறவங்க, ஆண்டவரோடு பேசுகிறவங்களுக்கு தான் புரியும். உதட்டில் வாசிட்டு மைண்டில் எதையோ நினைக்கிறவங்களுக்கு தெரியாது. உதட்டில் வாசிட்டு இருதயத்திலேயும் சிந்தையிலேயும் யார் பதிஞ்சிருக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அந்த குரல் கேட்கும். உங்களோடு நான் பேசுகிற வசனத்திற்கு உண்மையாய் நீ செவி கொடுப்பாயானா நீ தான் டாப்பில் இருப்ப. ஒன்றை தான் நான் மேன்மைப்படுத்துவேன். ஏன்னா என் வசனத்துக்கு நீ கீழ்ப்படுகிற, என் வசனத்தை கேட்குற, என் வசனம் உன் உள்ளத்துக்குள்ளே இருக்குது, என் வசனத்தையே நீ நினைக்கிற. ஆகையினால உன்னை எல்லா ஜாதிகளுக்கும் முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். ஆமென். அல்லேலூயா. வெளிநாட்டுக்காரர்கள் வெளியில் நம்மளை கிண்டல் பண்ணுறாங்க. வெளிநாட்டுக்காரன் கொண்டு வந்தது அவன்லாம் அந்த வெளிநாட்டில் இந்த வேதத்தை அவன் நேசித்ததுனால தான் கர்த்தர் அவனை உயர்த்தி வைத்தார், அவனை ஆசீர்வதித்தார். எத்தனையோ அரிய பெரிய கண்டுபிடிப்புகளெல்லாம் கர்த்தர் ஏன் அவன் கையில் கொடுத்தாரு? எல்லாருக்கும் ஒரே அளவு மூளை தானே, எல்லாரும் தேவனால் படைக்கப்பட்ட மனிதர்கள் தானே. ஆனால் அவங்க மாத்திரம் அறிவியல் அப்படி மேலே போனாங்கன்னா அவங்க பைபிளை படிக்கும்போது ஒன்று எங்களுக்கு என்ன சொல்கிறீங்க ஆண்டவரேன்னு ஒன்று கேட்குறாங்க, ரெண்டாவது இன்னொன்று கேட்குறாங்க, இந்த பைபிளை எங்கள் மூலமாக இந்த உலகத்துக்கு நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்கன்னு கேட்குறாங்க. இந்த ரெண்டையும் கேட்ட உடனே தான் ஆண்டவர் அவங்களுக்கு வேண்டியதையும் கொடுக்கிறார், அவர்களை கொண்டு உலகத்திற்கு வேண்டியதையும் கர்த்தர் கொடுக்கிறார். அல்லேலூயா. ஒரு காலத்தில் ஒரு மனிதனுக்கு ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் மருத்துவத்துறையில் பலமுள்ளவர்கள் பிடிச்சிக்கிட்டு அசைய விடாமல் பிடிச்சி அந்த இடத்துல கத்தியால் கீறி அதுக்கு ஆப்ரேஷன் பண்ணி அவரை தையலை போட்டு விட்டுருவாங்களாம். அந்த அறுக்கும்போது அவங்க துடிக்கிற துடி இருக்குது பாருங்கள், வேறு வழி இல்லை. அப்படி தான் இருந்தது. ஆனால் ஒரு யூதன், ஒரு கர்த்தருடைய பிள்ளை பைபிளை படிக்கும்போது ஆதாம் ஏவாள் கதையை படிக்கிறான். ஆண்டவர் ஆதாமினுடைய விலா எலும்பை உடைச்சி விலாவை கீறி ஒரு எலும்பை எடுத்துட்டு அந்த இடத்துல சதையை வச்சு அதை மூடுனார்னு எழுதின படித்து பார்த்தான். என்னது இது? ஒரு ஆணை விலா எலும்பை கீறி அந்த எலும்பை எடுத்துட்டு அங்கே கொஞ்சம் சதையை வச்சு மூடினார். அப்போ அவன் துடிச்சிருப்பானா? ஆனால் அதுக்கு முன்னாடி வசனம் சொல்லுது, கர்த்தர் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை வர பண்ணினார். அப்புறம் தான் இந்த ஆப்ரேஷன் நடக்குது. உடனே கேட்டான், ஆண்டவரே நீங்கள் ஏதேனும் ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறீங்க, அவனுக்கு இவ்வளோ அற்புதமாக அந்த அயர்ந்த நித்திரையை கொடுத்தப்புறம் இந்த ஆப்ரேஷன் முடியுது. முடிஞ்சதுக்கப்புறம் எலும்பை எடுத்து ஒரு மனுஷியை கொண்டு வராரு. அவன் கண் விழிக்க ஒரு 10 மணி நேரம் ஆகும் அப்படிலாம் சொல்ல, கண் விழித்த உடனே சொல்ல
சொல்கிறான், ஹலோ, இவா என்னுடைய எலும்பு, இவா என்னுடைய மாம்சம், என் எலும்பிலிருந்து எடுக்கப்பட்டபடினா எனக்கு இவள் மனுஷி என்று எண்ணப்படுவா. அடுத்த நிமிஷமே பேசுகிறான். ஆப்ரேஷன் முடிஞ்ச நிமிஷமே பேசுகிறான். ஆப்ரேஷன் முடிஞ்ச நிமிஷமே கண்ணை திறந்து பார்க்குறான். ஆப்ரேஷன் முடிஞ்ச அது யாருன்னு தெளிவாக சொல்கிறான். இதைத்தான் கேட்டார் அந்த மனுஷன். அப்புறம்தான் குளோரோஃபார்ம் என்று சொல்லப்படுகிற அந்த மயக்க மருந்தை கண்டுபிடித்து இன்றைக்கி உலகத்துக்கு கொடுத்துருக்கேன். இன்றைக்கி ஆப்ரேஷன்லாம் பாருங்கள், எனக்கு கண் ஆப்ரேஷன் நடந்தபோது அந்த டாக்டருமா என்கிட்ட பேசிக்கிட்டே இருப்பாங்க. பேசிக்கிட்டே ஏதோ ஒன்று செய்கிறாங்க, அவ்வளோது. ஆனால் நல்லா என்கிட்ட பேசுவாங்க. அந்த கண்ணாடி வழியாக நம்முடைய பாஸ்டமாகவும் எனக்கு ஆப்ரேஷன் நடக்கிறத பார்க்குற மாதிரி அங்கே வச்சுருந்தாங்க. அப்படி தான் இன்றைக்கெல்லாம் அப்படி இல்லை. ஆப்ரேஷன் நடக்கும்போது அப்படி பேசுகிறேன். அப்புறம் என்ன பண்ணுறீங்க நீங்கள்? அப்படியா, சரி. அப்புறம் நாட்டு நடப்பெல்லாம் எப்படி போகுது? நீங்கள் எந்த கட்சிக்காரங்க? இது ஆப்ரேஷன் நடந்துக்கிட்டே இருக்கும், பேசிக்கிட்டே இருப்பாங்க. இன்றைக்கி அப்படி போயிடுச்சு. இது எதில் வந்தது அப்படின்னு சொன்னால், நான் உனக்கு கட்டளையிட்ட வார்த்தைக்கு உண்மையாய் செவி கொடுத்தால் நான் உன்னை எல்லா ஜாதிகளின் நடுவில் உன்னை என்ன செய்வேன்? மேன்மையாய்வை. பைபிளை ஓடி வாசிக்காதீங்க, தேடி வாசிங்க. மேலோட்டமாக வாசிக்காதீங்க, ஆழமாக வாசிங்க. நீங்கள் ஒரு பைபிளை மூடும்போது அன்றைக்கி தெரியணும், இன்றைக்கி நான் வேதம் படித்தேன், எனக்கு ஒரு வார்த்தையை கொடுத்தார், ஒரு வசனம் கொடுத்தார். ஒரு வசனம் உங்கள் மனசில் வராமல் வேதத்தை மூடுனீங்கன்னா நீங்கள் பைபிள் படித்ததில் அர்த்தமே. 1000 முறை பைபிளை முழுசும் படிங்க, ஒரு பிரயோஜனம் இல்லைங்க. ஆனால் படித்து முடிக்கும்போது ஒரு வசனம் உங்கள் மனசில் இருந்துச்சுன்னா அதுதான் கர்த்தர் உங்களோடு பேசுகிறது. அந்த வசனத்தின்படி தான் தேவன் உங்களை நடத்துவார். ஆகையினால கர்த்தர்கிட்ட கேளுங்க, நான் என்ன செய்யணும் ஆண்டவரே அப்படின்னு கேளுங்க. நான் உனக்கு கட்டளையிட்ட வசனத்தின்படி உண்மையாய் நீ செய்வாயானா நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை விட, எல்லா மக்களை விட உன்னை மேன்மையாக வைப்பேன் என்று சொல்கிறாரு. 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கும்போது ஆண்டவர் பேதுருவை கொண்டு சொல்கிறார் பாருங்கள். இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுவாபத்துக்கு பங்கு உள்ளாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான இச்சையினால் இந்த உலகத்தில் கேடு இருக்கு, அந்த கேட்டுக்கு தப்பி திவ்ய சுவாபம் அதுக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு கர்த்தர் என்ன செஞ்சாரா? மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்களும் அந்த வேத வார்த்தைகள் மூலமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்ன வாக்கு தத்தம் பாருங்க? மகா, சொல்லுங்க, மகா மேன்மையான, மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தம். என்ன வாக்கு தத்தங்கள்? மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்கள் அவருடைய வார்த்தைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்றார். ஒரு முறை தேவன் ஆபிரகாமின் வீட்டுக்கு போகிறார். 21ஆம் ஆதியாகமம் 21 இருக்கு. நான் வசனம் சொல்ல சம்பவத்துக்குள்ளே போயிறேன். 21:12 இருக்குது, வாசிக்க வேண்டாம். போகும்போது ஆபிரகாம் சொன்ன, ஆண்டவரே என் வீட்டுக்கு வந்துட்டீங்க, நீங்கள் சாப்பிட்டு போங்கன்னு சொல்கிறான். ஓகே, கொண்டு வா, சாப்பாடு எடுத்துடா. உடனே சாப்பாடு கொண்டு வானா எப்படி? நான் என்ன உடனே ஃபோன் பண்ணால் அது என்னம்மா அது சுசிக்கா? சரி, சுகி. அங்கே இருந்தவனை தூக்கிட்டா வருவாங்க. அதெல்லாம் இங்கே எங்கள் நாட்டில் கிடையாது. கொஞ்சம் நேரம் மரத்தடியில் சாஞ்சிருங்க, என் மனைவி சூப்பராக சமைப்பா, ஒரு 30 to 40 மினிட்ஸில் சாப்பாடு ரெடி பண்ண. சரி, ஓகே அப்படின்ட்டு போய் ஆண்டவர் உட்காந்துட்டார். 3 பேர். அந்த மத்தியானம் உடனே சமையல் பண்ணுறான். 6 படி மெல்லிய மாவில் மனைவியிட்ட கொடுத்து, நீ சப்பாத்தி செய்யுமா. வேலைக்காரன்ட்ட கொடுக்குறான் ஒரு இளம் கன்றுக்குட்டி. இதில் குருமா வை, சாப்ஸ் வை, மட்டன் ஃப்ரை வை, மூளை ரோஸ்ட் ஆக்கி, கிட்னி எடுத்து கிட்னி பொரியலாக்கு, போட்டி எடுத்து தோஞ்சல் வை, கால் எடுத்து பாயாவாக்கு, மாட்டினுடைய அத்தனை உறுப்பிலையும் செய்ய சொல்லிட்டான். ஆர்டர் கொடுத்துட்டான். அடுத்த ஒருத்தனை சொன்னான், பால், வெண்ணெய், தயிர் எல்லாத்தையும் ரெடி பண்ணி கொஞ்சம் நேரத்தில் கொண்டு வந்து கொடுக்குறான். ஒரு பெரிய விருந்து, டின்னர். அந்த டின்னரை சாப்பிடும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உற்பவ கால திட்டத்தில் மறுபடி வருவேன் ஆபிரகாம். இன்றைக்கி நான் போகிறேன், திரும்பி வருவேன். அப்போ வரும்போது உன்னுடைய மனைவி ஒரு குழந்தைய அணைத்து கொண்டு இருப்பாள். அவள் கையில் ஒரு குழந்தை இருக்கும். அடுத்த வருஷம் ஜூலை 1 உங்கள் குடும்பத்திலேயே அந்த வாக்கு தத்தத்தை கர்த்தர் நிறைவேற்றி அற்புதத்தை செய்வார். நல்லா கைத்தட்டி கர்த்தருக்கு தேங்க்ஸ் பண்ணுங்க பார்க்கலாம். அற்புதத்தை, உன் கையில் ஒரு குழந்தை இருக்கும்.
அவனுக்கு ஈசாக்கின் பேரிடு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வார்த்தை, ஈசாக்கின் இடத்தில் உன் சந்ததி விளங்கும். சொல்லுங்கள் எல்லாரும், உன் ஈசாக்கின் இடத்தில் அவன்கிட்ட சந்ததி பெரிய சந்ததி வரும் அப்படின்னு சொல்லிட்டார். இதை டின்னரில் பேசுகிறாங்க, சாப்பிடும்போது டைனிங் டேபிளில் உட்காந்து பேசுகிறாரு. அடுத்த வருஷம் குழந்தை, அதுக்கு அடுத்த பல 100 வருஷம் பல 1000 வருஷம் நான் கொடுக்குற அந்த ஈசாக்குங்கிற அந்த குழந்தையின் மூலமாக சந்ததி விளங்கும் அப்படின்னு சொல்லிட்டார். ஆபிரகாம் மனசில் அதை அப்படியே பதிச்சு வச்சிருந்தான், உள்ளத்தில் அது அவனுக்கு ஞாபகம் இருந்தது. அது மாத்திரமல்ல, அந்த 21ஆம் அதிகாரம் வருகிற போது அந்த குழந்தையும் பிறந்துருச்சு. பால் மறக்கிற நாளில் அன்னைக்கு ஒரு விருந்து பால் மறக்குது அந்த குழந்தை, அதுக்கு ஒரு விருந்து வச்சானாம். எதுக்கு எடுத்தாலும் விருந்து வைப்பான் இவன், ஏன்னா இருக்குது. அதுக்கு ஒரு விருந்து வச்சான். அந்த விருந்திலையும் ஆண்டவர் சொல்கிறார், அந்த 12ஆம் வசனம் சொல்கிறார், ஈசா உன் சந்ததி என்ன செய்யும். ஏன்னா அங்கே 2 தாய்மார்கள் 2 பிள்ளைங்க சண்டை. ஒன்று ஆகாருடைய குடும்பம், ஒன்று சாராளுடைய குடும்பம். ஆகாருடைய குடும்பம் என்னென்னா இந்த குழந்தைய கொஞ்சம் கிண்டல் பண்ணுது, அதனால் துரத்தி விட சொல்லும்போது இவன் மனசு கஷ்டப்பட்டுச்சு, இப்படி இருக்குன்னு சொல்லிட்டார். இது முடிஞ்சு கொஞ்சம் நாள் ஆகுது. பையன் வாலிப பையன் நல்லா வளர்ந்துருக்குறான், நல்ல உடம்பெல்லாம் என்ன சொல்கிறது, நல்ல ஆண் அழகன், கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளை, பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கிறான், கீழ்ப்படிதலாக இருக்கிறான். எல்லாரும் ஈசாக்கை நேசிக்கிறாங்க, வேலைக்காரங்க நேசிக்கிறாங்க, வேலைக்காரிங்க நேசிக்கிறாங்க, அந்த ஊரில் பக்கத்தில் உள்ளவங்க நேசிக்கிறாங்க, ஆபிரகாம்கிட்ட பிஸ்னஸ் பண்ண வர்றவங்க அவனுடைய எதிராளிகள் கூட அந்த பிள்ளை அருமையான பிள்ளைங்க, சூப்பருங்க அப்படின்னு ஈசாக்கு அவ்வளோ பாராட்டுறாங்க. அந்த பிள்ளையத்தான் ஒரு நாள் ஆண்டவர் கேட்குறாரு, நான் ஒரு மலையை காட்டுறேன், அங்கே கொண்டு வந்து உன்னுடைய நேசகுமாரன் ஏகசுதன், உனக்கு எல்லாத்துக்கும் உரிமை உள்ள அந்த பிள்ளையை நான் காட்டும் மலைகள் ஒன்றிலே எனக்கு தகன பலியிடுன்னு சொல்ல. கணத்தில் கை வைக்கணும், கணத்தில் கை வைக்கக்கூடாது, தகன பலியிடு அப்படின்னு சொல்கிறார். தகன பலினா என்ன தெரியுமா, கொன்று தோலை உரித்து வயிற்ற கீறி எல்லாம் தேவையில்லாதெல்லாம் எடுத்து போட்டுட்டு தண்ணியில் கழுவிட்டு அப்புறம் கொத்து புரட்ட மாதிரி அப்படியே டக்கட அந்த பாய் அடிப்பார் பாருங்க, அந்த கொத்து கறிக்கு அது மாதிரி பட 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 படன்னு அடித்து அடையாளமே தெரியாது, மொத்தமாக இவ்வளோ தூரம் பொட்டலம் கட்டி கையில் கொடுத்துருவாங்க. இதுதாங்க தகன பலி. இதை தூக்கி நெருப்பில் வச்சு எரித்ததுக்கப்புறம் சாம்பல் கூட மிஞ்சாது. கேட்குறாரு, உன் ஈசாக்க தகன பலி ஆகி கொடு. போயிட்டான், மலை மேலே ஏறிட்டான். டேடி எங்கே ஆடு? நீ தாண்டா அந்த ஆடு. எப்படிங்க அவனால் முடிஞ்சது? எபிரேயரில் சொல்கிறாரு, ஈசாக்கின் இடத்துல சந்ததி விளங்குன்னு சொன்னார்ல, அந்த வாக்கு தத்தத்தை மனசுலே வச்சிருந்தான். எப்போ பால் மறக்கிற நேரம் கொடுத்த வாக்கு தத்தம். இன்றைக்கி அவனுக்கு கிட்டத்தட்ட 35 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு அந்த வாக்கு தத்தம் கொடுத்து. அவன் நினைக்கிறான், எனக்கு இந்த குழந்தை பெறுறதுக்கு முன்னாடியும் சொல்லியிருக்கிறாரு, பெற்று நான் விருந்து வைக்கும் போதும் சொன்னார், இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்களை பெற்றவன். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிங்க. ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று, ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று அவனோடு சொல்லப்பட்டிருந்தது. என்னதுங்க? அவனோடைய, அவனை குறித்தா? அவனோடு. ஏங்க நீங்கள் வசனத்தெல்லாம் அப்புறம் பாருங்க, நீங்கள் ரொம்ப தங்கமான ஸ்க்ரீனை பாருங்க, நாங்கள் வசனத்தை போகிறோம், அதில் சொல்லுங்கள் பார்க்கலாம். திருப்பி வாசிங்க. ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று அவனோட சொல்லப்பட்டிருந்தது. இப்படிப்பட்ட யாரோடு சொல்லியிருந்ததா? ஆபிரகாம் இல்லை, ஈசாக்கிட்டே சொல்லியிருந்தாரா? அவன் அப்படி சொல்கிறான், ஆபிரகாம்கிட்டையும் சொல்லியிருந்தார். இப்போ பாருங்க, இவங்கிட்ட இருந்து ஒரு சந்ததி வரணுமே, இவனை நான் பலிபீடத்தில் வச்சு எரிச்சிட்டா அப்போ ஆண்டவருடைய வாக்கு தத்தம் பொய்யாயிடுமே. என் தேவன் பொய் சொல்ல மாட்டார், மனம் மாற அவர் மனிதன் அல்ல, அவர் பொய் சொல்ல மாட்டார், எவ்வளவேன்னு பொய்யுரையாத தேவன். நான் பலி கொடுத்துட்றேன், கொத்து புரட்டா மாதிரி ஆக்கிடுறேன். ஆனால் அதுக்குள்ளே இருந்தோம் என் ஈசாக்கை எழுப்பி அந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற அவர் வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. பாருங்க, இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்களை பெற்றவன், மரித்தோரிலிருந்து
நாம் கொத்து பொரோட்டா மாதிரி அல்லது தகன பலியாய் செலுத்தி இருந்தாலும் அந்த மரித்தோரிலிருந்தும் அவனை எழுப்ப தேவன் வல்லவராய் இருக்கிறார் என்று எண்ணினார். இப்ப புரியுதா? இதுதான் மகா அருமையான வாக்கு தத்தங்கள். கர்த்தர் இந்த வசனங்களை கொடுத்து 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 உங்களை நடத்த போகிறார். நல்லா பைபிளை நல்லா படிங்க. பக்கத்தில் ஒரு டைரி வச்சுக்கோங்க. சில நேரம் வசனம் வந்தால் எழுதிக்கோங்க. சில நேரம் மறந்துடும் நமக்கு. எழுதி தேதி போட்டு வச்சிங்கன்னா இந்த தேதியில் கர்த்தர் கொடுத்தது எனக்கு பேசினார். அதன் மூலம் உங்களுக்கு ஒரு சாட்சியை கொடுப்பார், செய்தி கொடுப்பார், ஆலோசனை கொடுப்பார். அப்படி உறவாடுங்க. வேதங்கிற தோட்டத்துக்குள்ளே போய் ஒவ்வொரு பக்கமாக நுழைஞ்சி நிறைய அதிசயங்களை நீங்கள் பாரு. ராத்திரி காற்று கருப்பு வரக்கூடாதுங்கிறதுக்காக தலைமாட்டில் வச்சுட்டு படுக்காத. சிலருக்கு பேய் கெட்ட சொப்பனம், ராத்திரி யாருன்னா வந்து தட்டி கண்ணை திறந்து பார்த்தா ஒன்றும் இல்லைன்னா அவ்வளோதான் பயம் வந்துடும். பரனில் இருக்கிற பைபிளை தூக்கி தலைமாட்டில் வச்சுட்டு அப்போ தான் படுப்பான். அது வரைக்கும் அவனுக்கு பைபிள் படிக்கவே நேரம் இருக்காது. வேதத்தை இருதயத்தில் பதித்திருக்கிற என் ஜனங்களே அப்படின்னு சொன்னேன். பெராக்கா இயேசு திருச்சபை மக்கள் வேதத்தை நல்லா கரைச்சி குடித்து அப்படி அந்த வேதத்துக்குள்ளேயே உங்களுடைய ஒவ்வொரு வார்த்தையும் இருக்கணும். அந்த மாதிரி ஆவிக்குரிய அனுபவம் இருக்கும். இன்றைக்கிலேருந்து சரியாக இனிமேலாவது படிக்க ஆரம்பிங்க. நீங்கள் படிக்க ஆரம்பிங்க. வேதத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்ததுனால தான் சுமார் 150-200 வருஷம் போனப்போ கூட இன்றைக்கும் ஆபிரகாம் லிங்கனை அமெரிக்க தேசம் கொண்டாடி கொண்டு இருக்கிறது. அதிகாலையில் எழுந்து பைபிளை படிச்சுட்டு அவர் ஜெபிப்பாராம். ஆண்டவரே, இன்னைக்கு என் தேசத்தை ஆள நான் என்னென்னலாம் செய்யணும், என்ன சவால் வரும், என்ன ஆலோசனை கொடுக்கணும், என்ன கட்டளை கொடுக்கணும், எப்படி இந்த நாட்டை ஆளன்னு எனக்கு அறிவு கொடுங்கன்னு அதிகாலையில் எழுந்து ஆபிரகாம் லிங்கன் ஜெபிப்பாராம். அதுக்கப்புறம்தான் வந்து அவர் அலுவல்களை செய்ய ஆரம்பிப்பார். அவர் மரிச்சிட்டார் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, பைடனுக்கு முன்னாடின்னு நினைக்கிறேன். பராக் ஒபாமா அவர் இருந்தார். அவர் ஆட்சி செய்யும்போது, ஆட்சியை பதவி ஏற்கும்போது அவர் சொன்னாராம், ஆபிரகாம் லிங்கன் பதவி ஏற்றபோது அவர் கையில் இருந்ததல்லவா, அந்த வேதத்தை என் கையில் கொடுங்க அப்படின்னு கேட்டாராம். பராக் என்கிறவர் ஒரு கருப்பின இனத்தை சார்ந்தவர். அவர் ஒரு இஸ்லாமியர். ஆனால் தன் கையில் எதை கேட்குறாரு? பைபிள் கொடுங்கன்னு கூட கேட்கல. ஆபிரகாம் லிங்கன் பயன்படுத்தின அந்த வேதத்தை எடுத்துகிட்டு வாங்க. அதுக்கப்புறம் திருப்பி ஒயிட் ஹவுஸில் நம்ம எப்படி ஆல்டர் பைபிள் அது மாதிரி அங்கே பைபிள் வச்சுருப்பாங்களாம். அடுத்து வந்து ஆட்சிக்காரங்க தூக்கிட்டாங்க. இப்போ ட்ரம்ப் திரும்பவுமாக ஒயிட் ஹவுஸில் வேதத்தை கொண்டு போய் மறுபடியும் அங்கே வச்சிருக்கிறார் அவர். அல்லேலூயா. பராக் ஒபாமா காலத்தில் தான் இஸ்ரவேலோட இரட்டை கோபுரத்தை உடைத்த ஒசாமா பின் லேடனை அவன் இருக்கிற வீட்டுக்குள்ளேயே இறக்கி அவனை தூக்கிட்டு வந்து அவனுடைய கதையை முடித்து ஒரு தீவிரவாதத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்தவர் இந்த பராக் ஒபாமா. பராக் ஒபாமா. சரி, ஏன் சொல்கிறேன் தெரியுமா? வேதம் அவ்வளோ பெருசுங்க. என் தாய் என் கையில், நான் உனக்கு ஒன்றும் கொடுக்கலடா, இந்த பைபிளை வச்சுக்கூடான்னு கொடுத்தாங்க. இன்றைக்கி அந்த சொத்து தாங்க எங்களை ஆசீர்வதித்து கொண்டு இருக்கிறது. படிங்க, பைபிளை படிங்க, பைபிளை படிங்க. வாலிப பிள்ளைகள் படிங்க. அழகாக வச்சுருக்காரு ஒரு பரிசுத்தவான் சொல்ல, உன் பைபிள் எவ்வளோ அழுக்காகுதோ அவ்வளோ உள்ளம் சுத்தமாகும்னு சொல்ல. அழுக்காகுதுன்னா என்னென்னா தரையில் போட்டு புரட்டுறதில்ல, படித்து அதில் நோட்ஸ் எடுக்கிறது, கலர் பண்ணுறது, கோட். சில ஆளுங்க தெரியுமா, அது பைபிள் சுத்தமாக இருக்குன்னு ஒன்றுமே அது அப்படியே வச்சுருப்பாங்க. இவங்க யாருன்னா மிஞ்சின நீதிமான்கள் இருக்கிறாங்க. இவங்க என்ன நீதிமான்கள்? மிஞ்சி 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 போகிற நீதிமான். பைபிளை ஒன்றுமே பண்ணக்கூடாதான். ஆனால் பைபிளுக்குள்ளே மாத்திரம் அந்த அரைராம் சேட்டுகிட்ட கட்டுற அந்த கேபிள் டிவி கார்டெல்லாம் உள்ளே வச்சுக்கிடுவா, எல்லாம் உள்ளே வச்சுக்கிடுவாங்க. அதெல்லாம் தீட்டு கிடையாது. வாக்கு தத்துவத்துக்கு ஒரு கோடு போட்டால் தீட்டாயிடுமா, அது குறையாயிடுமா. அந்த மாதிரிலாம் இருக்கு. நல்லா படிங்க. 4 வருஷம் 5 வருஷம் ஒரு பைபிளை படிங்க. 5 வருஷம்னா 5 முறை படிச்சிருங்க. தூக்கி ஓரமாக அடுத்த பைபிளை எடுங்க. அப்படியே நீங்கள் செய்யுங்க. உங்கள் வாழ்நாள் முழுவதும் நீங்கள் படித்த பைபிளால் அடுக்கி வைக்கப்பட்டு இருந்தால் உங்களுக்கும் ஆசீர்வாதம் அடுக்கி கொண்டே கர்த்தர் போவார். ஆமென். சரி, எப்படி மேன்மைப்படுத்துவார்? தேவனுடைய வார்த்தைக்கும் வசனத்திற்கும் சொன்னார்ல, நீ ஜீவன் தப்ப எதிரே இருக்கிற மலைக்கு ஓடிப்போ, உயிர் பாதுகாக்கப்பட ஓடு. இந்த சமபூமியில் எங்குமே
நில்லாத, ஓடு. இதான் வாக்கு தத்தம். ஆனால் அவன் என்ன சொன்ன, அப்படி அல்ல ஆண்டவர். சும்மா இருங்க ஆண்டவரை, அங்கே ஓடு அங்கே ஓடுனா என்ன ஓடுற காரியமா? அதெல்லாம் என்னெல்லாம் முடியாது. வாக்கு தத்தம் சொல்லுது மலைக்கு ஓடிப்போ. ஏன்னா கர்த்தர் அங்கே தான் நிற்கிறாரு. 2 தூதர்கள் தான், தேவ தூதர்கள் தான் இப்போ அந்த பட்டணத்தில் இறங்கி இருக்கிறாங்க அக்கினியை போடுற நேரம் சோதம் குமாரால. ஆனால் கர்த்தர் மலையில் நிற்கிறாரு. மலையில் நின்று வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு, எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. இவன் வெளியே வந்துட்டானா மேலேருந்து அக்கினி கந்தகத்தை ஆர்டர் போட்டுருவார், இறங்கிரும். அதனால தான் தூதர், நீ நேராக கர்த்தர்கிட்ட ஓடுறா, உன் மனைவி பிள்ளைங்களை கூட்டிகிட்டு கர்த்தர்கிட்ட மலைக்கு ஓடிப்போ. அவன் சொன்னான் அங்கெல்லாம் போக முடியாது, அதோ ஒரு சின்ன ஊர் இருக்கு, எங்கே எனக்கு தெரியல, அதான் அந்த பல்ஜிபாளையத்துக்கு பின்னால் இருக்க அந்த பக்கம் கொடுங்கூருக்கு அண்ணாண்ட இருக்க அந்த ஊரை தான் நான் சொல்கிறேன். போய் தொலை வருத்தத்தோட. சரி போ, நீ கேட்டுக்கொண்டதுனால தர்றேன், நான் சொல்லி கொடுக்கலப்பா, என் விருப்பம் கிடையாது, நீ கேட்டதுனால உனக்கு கொடுக்குறேன் போ. கடைசி நம்ம எவ்வளோ அசிங்கமான ஒரு சந்ததியை பெற்றெடுத்தான் தெரியும். தேவனுடைய மகா அருமையான வாக்கு தத்தங்கள் கொடுக்கும் போதெல்லாம் நீங்கள் எஸ் அப்படின்னு கீழ்ப்படிஞ்சிங்கன்னா நடத்துவது. ஜாடியை தண்ணீரால் நிரப்பிட்டான், எடுத்துகிட்டு போய் கொடு, அதான் அவருடைய வார்த்தை. உன் அறிவு அங்கே பயன்படுத்தக்கூடாது. என்ன இப்படி சொல்கிறாரு, நீ எடுத்துகிட்டு போ, நீ தூக்கிட்டு போகிற வரைக்கும் தண்ணியாக இருக்கும். ஆனால் அந்த அந்த அவன் பேர் என்ன, சூப்பர்வைசர் கையில் தண்ணியை வாங்கின உடனே என்னவா மாறிடும், திராட்சை. எத்தனைங்க இது, தூண்டில் எடுத்துகிட்டு போய் நீ கடலில் போய் தூண்டில் போடு, இதுக்கு முன்னாடி வலைய போடுனாரு, ஆனால் இன்றைக்கி மாத்துறாரு, தூண்டில போடு. முதலாவது ஒரு மீன் அகப்படும், அதை வாயை திறந்து பாரு. எவ்வளோ அக்யூரேட்டாக பேசுகிறாரு பாருங்கள். ஆனால் கீழ்ப்படுகிற என்ன வேணும். நான் தூண்டிலாம் தூக்கின்னு போக மாட்டேன், அது ஒரு மீன் இப்படி எவ்வளோ நேரம் அப்படி வலையை தூக்கி போட்டால் 10 மீனை பிடிச்சிருவேன் ஒரே நேரத்தில். அந்த 10ல் 10ஐயும் வாயை திறந்து பார்க்குற ஏதாவது இருக்கட்டுமா அப்படின்னு சொல்கிறதுக்கு கீழ்ப்படுங்க. மகா அருமையான வாக்குத்தத்தம். நான் விசுவாசிக்கிறேன், இன்னைக்கிலிருந்து உங்களோடு நிறையா கர்த்தர் பேச போகிறார். தூங்கும்போது கூட பேச போகிறாருங்க, கனவின் வழியாக பேச போகிறார், சொப்பனத்தில் பேச போகிறார் உங்களோடு கூட. அல்லேலூயா. ஜெபிக்கும் போது பேச போகிறார். நான் தூங்கும்போது, நான் வீட்டில் தூங்கும்போது, சபையில் தூங்கும்போது கிடையாது, வீட்டில் தூங்கும்போது பேசுவார். அல்லேலூயா. சபையில் ஆராதிக்கும் போது கர்த்தர் பேசுவார், தியானத்தை கர்த்தர் தருவார். நீங்கள் கண்ணை மூடி கர்த்தர் ஆராதிப்பீங்க, கர்த்தர் தருவார். சொல்லுங்கள், இப்படியாக கர்த்தர் உங்களை மேன்மைப்பாதுக்காக கைதட்டி கர்த்தரை சோத்திரம் பண்ணுங்க. இரண்டாவது என்னாகமம் 24:7 வாசியங்கள் பார்க்கலாம். என்னாகமம் 20. அவர்களுடைய நீச்சாளங்களிலிருந்து தண்ணீர் பாயும், அவர்கள் வித்து திரளான தண்ணீர்களில் பரவும், அவர்களுடைய ராஜா ஆகாகை பார்க்கிலும் உயருவான். அவர்கள் ராஜா ஆகாகை பார்க்கிலும் உயருவான். அவர்கள் ராஜ்யம் மேன்மை அடையும். அவர்கள் ராஜ்யம் மேன்மை அடையும். ராஜ்யம்னா நீங்கள், அதாவது உங்கள் வீட்டில் என்ன தெரியுமா, ஒரு வீட்டில் கணவர் பிரைம் மினிஸ்டராக இருப்பார், மனைவி பிரசிடெண்ட்டாக இருப்பாங்க. அப்படின்னா பிரைம் மினிஸ்டரை விட கொஞ்சம் பதவி பெருசு தான், ஆனால் கொஞ்சம் பவர் என்ன தான் குறை. சில வீட்டில் மனைவி பிரைம் மினிஸ்டராக இருப்பாங்க, வீட்டுக்காரரு கொஞ்சம் இதாக இருப்பாங்க. யார் மாதிரி என்ன பிரசிடெண்ட்டாக இருப்பாங்க. நம்ம நாட்டில் பவர் யார்கிட்ட தான் இருக்குது சொல்லுங்கள்? பிரைம் மினிஸ்டர்கிட்ட தான் இருக்குது பவர். பிரசிடெண்ட்டுங்கிறவங்க ஒரு டம்மி தான். ஐயா எங்கே சொல்கிறாரோ அம்மா கையெழுத்து போட்டுருவாங்க, போட்டு ஆகணும், அவ்வளோ எல்லாம் விடமாட்டார். அப்படி தான் உட்கார வைப்பாங்க. அவர் வீடுகளில் இப்படி இருக்கும். பிள்ளைகள்லாம் உள்துறை அமைச்சராக இருப்பாங்க, வெளித்துறை அமைச்சராக இருப்பாங்க, இப்படி எல்லாம் இருக்கும். இப்படி ஒரு குடும்பங்கிறது ஒரு ராஜ்யம்தான். நீங்கள் சிரிக்கலை, இதான் உண்மை. ஆண்டவர் சொல்கிறாரு, உன் ராஜ்யம் என்ன செய்யும், மேன்மை அடையும். உன் பிள்ளைகள், குடும்பம், வீட்டில் சில மூத்த பெரியவர்கள் இப்படியெல்லாம் வாழ்கிறீங்க இல்லையா, அது ஒரு குடும்பம், அது ஒரு ராஜ்யம். அந்த ராஜ்யம் மேன்மை அடையும். அந்த ராஜ்யம் உயர்த்தப்படும். உலகத்தில் ஏறத்தாழ 198 நாடுகளோ என்னமோ சொல்கிறாங்க, சமையல 200 இருக்கலாம், கிட்டத்தட்ட அதுக்குள்ளே தான் இருக்கலாம். இப்படி இருந்தாலும்
நிறைய நாடுகள் அந்த ராஜ்யங்கள் நமக்கு தெரியாது. இப்படிலாம் இருக்குதான்னு கூட கேட்போம். ஆனால் அதே நேரத்தில் அமெரிக்கான்னு சொல்லுங்கள், அந்த ராஜ்யம் உடனே தெரியுது. அந்த இஸ்ரேலை சொல்லுங்கள், ஈரானை சொல்லுங்கள், சைனாவை சொல்லுங்கள், யூகேவை சொல்லுங்கள், இதெல்லாம் ராஜ்யங்கள் உடனே தெரிகிறது. ஏன்னா இதெல்லாம் வளர்ந்து உயர்ந்து நிற்கிறபடியினால். இதைவிட பெரிய பெரிய மக்கள் தொகை கொண்டிருந்தாலும் சில தேசங்கள், இந்தியாவும் தெரியுது, சிலது தெரியாது. அந்த ராஜ்யம் எப்படி இருக்குன்னு தெரியாது. ஆனால் இன்றைக்கி ஆண்டவர் இந்த வசனத்தில் சொல்லும்போது, உன்னுடைய ராஜ்யம் மேன்மையடையும், ஆகாகை பார்க்கிலும் நீ என்ன செய்வாய் சொல்லுங்க. அந்த வசனத்தில் இருக்கு, பார்த்தீங்களா? ஆகாகை பார்க்கிலும் உயர்வாய், ஆகாகை பார்க்கிலும் நீ உயர்வாய், அவர்கள் ராஜ்யம் மேன்மை அடையும். உன்னுடைய ராஜ்யம் என்ன செய்யும்? மேன்மை அடையும். அல்லேலூயா. இன்றைக்கி புரிஞ்சுக்கோங்க, உங்களை யாரெல்லாம் சாதாரணமாக நினச்சிக்கிட்டு இருந்தாங்களோ அவங்க கண்ணுக்கு முன்னால் படிப்படியாக இன்றைக்கி ஒரு படி ஏறுவீங்க, நாளைக்கு ஒரு படி ஏறுவீங்க. உங்கள் ராஜ்யம் வர 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 மேன்மை அடைந்து கொண்டே இருக்கும். ஆகாகை விட கர்த்தர் உங்களை என்ன செய்ய போகிறாரா? அந்த வேதாகம காலத்தில் ஆகாங்கிறவன் அசைக்க முடியாத சக்தியாக இருந்தான், பெரிய ஆளாவன். அதான் சொல்ல, எல்லாரும் அவனை பெருசுன்னு நினைக்கிறாங்க. அவனை விட நீ உயர்ந்தவனாக இருப்பாய். ஓ ராஜ்யம் அவன் ராஜ்யத்தை காட்டிலும் மேன்மை அடையும் என்று சொன்னார். சரி, கேட்கறதுக்கு நல்லா இருக்கு. இது சொன்னது யாரு? நம்ம ஃப்ரெண்டா பிலேயாம் சொன்னாங்க. சொன்னது யார்? பிலேயாம். பிலேயாமை கூட்டிகிட்டு வந்தது எதுக்கு? ஃப்ளைட் டிக்கெட் போட்டு, போக்குவரத்து செலவு கொடுத்து, தங்கிறதுக்கு எல்லாம் செஞ்சு சொன்ன எத்தனை இந்த பாரியா, அங்கே ஒரு கூட்டம் இருக்குது பார்த்தியா, அந்த ஜனத்தை நீ சபிச்சிரு, அந்த ஜனத்தை அழிச்சிரு, சூன்யமாக ஏதோ ஒன்று அழிச்சிரு, அவங்க இங்கே எதிரிங்க செஞ்சிடுறாங்க. என் லைஃப்பில் எத்தனை பேரை நான் பார்த்துருக்குறேன் தெரியுமா? அங்கே செஞ்சேன், இங்கே செஞ்சேன், அவரை செஞ்சேன், இவரை செஞ்சேன், இதை செய்ய மாட்டேனா அப்படின்னு நல்லா கறி மீன் தின்னுட்டு ராத்திரி படுத்துட்டு காலையில் பாகால் மேலே ஏறி 7 காளைகள் 7 ஆடு பலிபீடம் கட்டி எல்லாம் செஞ்சு முடித்த உடனே, பழிட்டியா நீ தூரமாக போய் நில்லு, அப்போ தான் கர்த்தர் வந்து என்கிட்ட பேசுவார். அதே மாதிரி அவன் தூரமாக போகிறான், கர்த்தர் வர்றார். கர்த்தர் வந்தோடனே சொல்கிறான், ஆண்டவரே பாருங்கள், நான்லாம் பலிபீடம் கட்டி பழி செலுத்தி இருக்கிறேன். எதுக்குன்னா அது தூரத்தில் ஒரு ஜனம் தெரிந்து பாருங்கள், அவங்கள சபிக்கணுமா, நான் என்ன சொல்லி சபிக்கணும் சொல்லுங்கன்னா. ஆண்டவர் சொன்னார், உதப்படுவார், அவர்கள் என்னால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இவங்களை ஆசீர்வதிப்பது தான் எனக்கு 3 முறை மாற்றி மாற்றி போனால் 3 முறையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கவே சொன்னார். உடனே தான் 4வது முறை பலிபீடமே கட்டாமல் டைரெக்டாக போயிட்டான். டைரெக்டாக போய் தான் அவன் மேலே ஆவியானவர் இறங்குறார். சொல்கிறாரு, எப்பா நீ பார்க்குற இந்த ஜனம் பரவி போகிற ஆறுகள், சந்தன மரங்கள், இவர்கள் எல்லாம் சிங்கம் போல படுத்து கிடக்கிறாங்க. இவர்கள் ஆகாகை போல என்ன செய்வாங்க? இவங்க ராஜ்யம் என்ன செய்யும்? மேன்மை அடைந்து அடிக்கிக்கிட்டே போகிறான் இஸ்ரவேல் ஜனங்களை. உடனே அவன் கை தட்டுறான், ஓய் வாய முடி நிறுத்தியா, என்னப்பா சொல்லிக்கிட்டே இருக்கிற, மரியாதைலாம் குறைஞ்சி போச்சு. நேற்று வரும்போது என்ன மரியாதை, இன்றைக்கி என்ன கை தட்டி நிறுத்துன்னு சொல்கிறேன். இந்த பார், உன்னை கனம் பண்ணணும், போகும்போது உனக்கு ஃப்ளைட்டெல்லாம் கொடுத்து, ஃப்ளைட்டு நிறையா தங்க கட்டி ஏற்றி உன்னை அனுப்பி விடலாம் நினச்சேன். ஆனால் நீ ஒருத்து கிடையாது, டிக்கெட்டு கூட தரமாட்டேன், நடந்தே உன் சொந்த ஊர் போய் சேரு, இந்த பக்கம் திரும்பி பார்த்துறாரு. அங்கே வசனம் சொல்லுது, ஓடிப்போ. இருக்கா அந்த வசனம்? உன்னிடத்துக்கு ஓடிப்போ. என்னது ஓடிப்போனா? என்னது நட்டாசன் திரும்பி பார்க்க. இனிமேல் இந்த ஏரியாவில் நான் என்ன செய்யக்கூடாது, அந்த அந்த கெத்தாக சொல்லுவாங்க பாருங்க, என்ன செஞ்சிரு, ஓடிடு. நம்ம பார்த்தனா அவ்வளோதான், உயிர் தப்பிச்சு ஓடி. அந்த அந்த ஸ்டைலாக சொல்கிறேன். அதை மாதிரி அவனும் சொல்கிறான், நீங்கள் சொல்லுங்கள், இனி ஏன் ராஜ்யம் தாண்டா சொல்லுங்கள் எல்லாரும். இனிமே இயேசுநாதருடைய ராஜ்யம்தான். தமிழ்நாட்டிலையும் இயேசுநாதருடைய ராஜ்யம்தான், டெல்லியிலையும் இயேசுநாதருடைய ராஜ்யம்தான், நான் குடியிருக்கிற என் பகுதியிலே ராஜ்யம்தான். ஹல்லேலூயா. என்னை சுற்றிலும் பெராக்கா சபையுடைய ராஜ்யம்தான். ஹல்லேலூயா. இனி வர்ற நாட்கள் ஆகாக விட நாங்கள் உயர்வோம். ஹல்லேலூயா. கர்த்தர் எங்களை மேன்மைப்படுத்துகிறவரா கர்த்தர் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இனிமேல் நீங்கள் பயப்படாதீங்க, கைத்தட்டி சொல்ல. எவன் மதித்து கூட அவனே ஓடுனானா. அதனால்
உங்களுக்கு விரோதமாக வந்தவர்களெல்லாம் ஓட வச்சு இனிமேல் சொல்லுங்கள், இது எங்கள் ஏரியா. சுட்டி டிவியில் சொன்ன ஒன்று கண்ணை மூடிக்கிட்டு இது சிரிச்சிட்டு இது எங்கள் ஏரியான்னு சொல்லும் பாருங்க. அது மாதிரி ரொம்ப டிவி பார்ப்பாரோ, எனக்கு அதெல்லாம் தெரியாதுங்க, எல்லாம் நீங்கள் சொல்லி தான் உடனே அந்த மாதிரி ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக யோசனை பண்ணிடாதீங்க. ஆனால் அந்த வார்த்தைகளாக இது எங்கள் ஏரியா. ஏன்னா நான் கயத்தார் என்கிற ஊர்லேருந்து வந்தவன், தூத்துக்குடி மாவட்டம். அங்கே சொல்லுவானா வீரபாண்டிய கட்டபொம்மை, அந்த காலத்தில் சொல்லுவான், எங்கள் கிழவிங்கெல்லாம் சொல்லுவாங்க அவனை பற்றி அவ்வளோ அருமையாக. என்ன சொல்லுவாங்களாம், பாஞ்சாலங்குறிச்சி கட்டபொம்மனுடைய ஏரியா, எனக்கு தெரியாமல் என் ஏரியாவுக்குள்ளே ஒரு ஒரு காக்கா கூட உள்ளே வராது அப்படின்னு சொல்லுவானா. அது அந்த வீரத்துக்கு, அது உண்மையாக பொய்யாத்த நான் பார்க்க செஞ்சேன், இல்லை அந்த கேள்வி தான் பார்த்தாளா தெரியாது. ஆனால் அப்படி ஒரு கதை சொல்லுவாங்க. எனக்கு தெரியாமல் இந்த பாஞ்சாலங்குறிச்சி ஏரியாவுக்குள்ளே ஒரு ஈயோ ஒரு காக்காவோ ஒரு நரியோ என்ன செய்யாது, அவனுடைய வீரத்துக்கு அது ஒரு அடையாளமாக அந்த தெருக்கூத்தெல்லாம் போடுவாங்க. அப்போல்லாம் பண்டிகை நாட்களில் போடும்போது போடுவாங்க. இந்த சொக்கலால் ராம்சேட் பீடின்னு ஒருத்தன் வச்சுருந்தான், டிபியோ என்னமோன்னு வச்சு அவன் அந்த காலத்தில் வேன்லாம் வச்சுருப்பான். அவன் என்ன ஊர்களெல்லாம் சினிமா மாதிரிலாம் போடுவான். அதுதான் அன்றைக்கி பொழுதுபோக்கு. பஞ்சாயத்து போட்டுக்கிட்ட போடுறானோன்னு எல்லாம் ஓடி போய் ஆனும் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. நானும் பார்த்துருக்குறேன் அந்த சின்ன வயசில். அந்த மாதிரி காலத்தில் சொல்லுவாங்க, இது ஏன் ஏரியா அப்படிமா. இனிமேல் சொல்லுங்கள், உங்கள் தொழிலில் அது உங்கள் ஏரியா, அடுத்தவன் எவனும் நுழைய முடியாது. ஆகாகை பார்க்கல நான் உயருவேன். நான் சபையை வச்சு சொல்ல, இந்த ஏரியா நம்ம சபை, இந்த நாம தான். எவனும் உள்ள நுழைஞ்சி எதையும் செய்ய முடியாது. ஆகாகை விட நாம் கர்த்தர் நமக்கு இந்த ஜூலை 1ஆம் தேதி 2025 கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். பிரைசலார். அதை தட்டி பறிக்கணும், தடுக்கணும்னு எவன் வந்தாலும் சரி விடமாட்டார். அவர்கள் கண்களுக்கு முன்பாக இன்று உங்களை மேன்மைப்படுத்துகிற கர்த்தர் அவர். ஆமென். சரி, மூன்றாவது ஒன்று, நியாயாதிபதிகள் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிங்க. இதெல்லாம் மனசுல வச்சுக்கோங்க. நான் உன்னோடு கூட நிச்சயமாய் வருவேன், ஆனாலும் நீ போகிற பிரயாணத்தில் உண்டாகிற மேன்மை உனக்கு கிடையாது. கர்த்தர் சிசராவை ஒரு ஸ்திரீயின் கையில் ஒப்பு கொடுப்பார் என்று சொல்லி தெபரால் எழும்பி பராக்கரோட கூட கேசேசுக்கு போனாள். கவனிங்க, இங்கே நெகட்டிவாக இருக்குது. அதை நான் உங்களுக்கு விவரித்து சொல்கிறேன். ஆனாலும் நீ போகிற பிரயாணத்தில் உண்டாகிற மேன்மை உனக்கு கிடையாது. உனக்கு மேன்மை கிடையாதுன்னு ஒருத்தர் சொல்ல. யாருன்னா அவர் பேர் பராக். சொல்லுங்கள் எல்லாரும். அவர் ஒரு படை தளபதி, யுத்த வீரன், தன்னுடைய மக்களுக்காக உயிரை பணயம் வைத்து சண்டை போடுறவன். ஒரு நல்ல திறமைசாலி தான். கடந்த நாட்களிலே நல்ல யுத்தம் செய்து தான் மக்களுக்கு பாதுகாப்பையும் வெற்றியையும் தேடி தந்தவன் தான். ஆனால் இப்போ கவனிங்க, இப்போ ஒரு யுத்தத்துக்கு போகும்போது அவனுடைய ஆவிக்குரிய தாய் தெபோரால் சொல்கிறா, பராக், கர்த்தர் பேசியிருக்கிறார்ல, புறப்படுப்பா, உன் கையில் அந்த சிசராவை வர வச்சு உன் கையில் தரப்போகிறாரு போ அப்படின்னா. இன்றைக்கி என்னன்னு தெரியல, பேக் அடிச்சிட்டான். அவன் சொன்னான், இல்லை நான் போக மாட்டேன். அவங்ககிட்ட 900 இரும்பு ரதம் இருக்குது, எவ்வளோ குதிரை இருக்குது, எவ்வளோ ஜனம் இருக்குது, அவங்ககிட்ட போய் நான் எப்படி மோதுறது என்னால். கர்த்தர் சொல்லியிருக்கிறாரியா போயானா. இல்லை நான் போக மாட்டேன், நீ சும்மா இருக்கா, எப்போ பார்த்தாலும் என்ன மாட்டி விட்றதே உனக்கு தொலையாக போச்சு, போக மாட்டேன். தேவன் சொன்னால் நடத்துவார்ப்பா, போ. தேவன் சொல்கிறார்ல, ஆமாம், அப்போ ஒன்று செய்ய, அக்கா நீ என் கூட என்ன செய்கிற, ஆமாம் நீ என் கூட வா. நீ வந்தால் நான் போகிறேன், இல்லைன்னா என்ன செய்ய மாட்டேன் போ. அப்போ தான் அவள் சொன்னா, சரி நான் உன் கூட வர்றேன். ஒரு பெண்ணை நீ யுத்தத்திற்கு அழைக்கிறாய், நீ யுத்தம் செய்ய வேண்டிய யுத்த வீரன் தளபதி, உன் கையில் வாக்குத்தத்தம் இருக்கிறது, உன் கையில் ஒப்பு கொடுப்பேன்னு சொல்லி காத்துக்கிட்டு இருக்கிறாரு. ஆனால் நீ ஒரு பெண்ணை அழைச்சதுனால ஒரு பெண்ணாய் உனக்கு சொல்கிறேன், நீ போகிற பிரயாணத்தில் உனக்கு மேன்மை கிடைக்காது. இந்த மேன்மையை ஒளிந்து எங்கேயோ இருக்கிறாள் ஒரு பெண்ணுக்கு நான் கொடுத்து விடுவேன் என்று சொன்னார். அந்த பெண்ணுடைய பேர் என்ன? யாகேல். சொல்லுங்கள் எல்லாரும், யாகேல். எல்லாம் சண்டை போட்டான். சண்டை எப்போ முடிவுக்கு வரனா, எது பிரதானமாக இருக்கோ அதை உடைச்சா தான் அந்த யுத்தத்தில் நமக்கு என்ன கிடைக்கும். இப்போ 2 ராஜாக்கள் சொன்னால், ஒரு ராஜாவை கொன்று அவன் தேசத்தை கைப்பிடிச்சிட்டானா வெற்றின்னு அர்த்தம். ராஜாவை தப்ப விட்டுட்டாலே வெற்றி கிடையாது, திருப்பி வந்துடுவான். அது மாதிரி அந்த சண்டையில் சிசராவை தப்ப விட்டுட்டான். அவனை பிடிச்சா தான் முழு வெற்றி. ஆனால் அவன் தப்பிச்சிட்டான். எந்த நேரம் வேணாலும் திருப்பி போர் மேகம் வரலாம். தேடுறான், எங்கே ஓடிட்டான்,
ஐயோ எங்கே ஆனால் அவள் என்னன்னா யாகேல்னு ஒரு கூடாரத்தில் ஊருக்கு வெளியில் பாவம் போல் உட்காந்துருக்கிற ஒரு சகோதரி அந்த கூடாரத்துக்கு போகிறான். அவன் என்ன பண்ணான், அவள் வாங்க சார் எங்கள் வீட்டில் ஓய்வெடுங்க சார்னு குடிக்க பால் கொடுத்துட்டு நல்லா தூங்கும்போது நெத்தியில் ஒரு ஆணியை வச்சு சுத்தியில் வச்சு ஓங்கி அடித்து மண்டையை உடைச்சி கொண்டு போட்டான். இவன் யுத்தத்தில் பராக்கிரமம் உள்ளவனால் செய்ய முடியாததை வீட்டில் அந்த தோசை கரண்டியை வச்சுக்கிட்டு சண்டை போடுற அந்த அம்மா என்ன பண்ணிட்டா, காலி பண்ணிட்டா. இப்போ வசனம் சொல்லுது, உனக்கு மேன்மை கிடையாது, அந்த மேன்மை யாருக்கு, ஒரு ஸ்திரீக்கு. அவள் பேர் யாக. இப்போ இதுக்கு என்ன சொல்ல வர்றேன்னா, இன்றைக்கி உலகத்தில் பராக்க மாதிரி பெரிய பெரிய ஜாம்பவான்கள் இருக்கிறாங்க. நம்ம நினைக்கிறோம் அவங்க தான் யுத்தம் செய்ய பிறந்தவர்கள், யுத்தத்திலே வல்லவர்கள், கடந்த காலம் பல சாகசம் பண்ணியிருக்கிறாங்க, அவங்க இறங்கிட்டா ஏற்று யாரும் நிற்க முடியாது இப்படின்னு நாம் நினைக்கிறோம். ஆனால் எங்கேயோ ஒரு கூடாரத்தில் தனிமையாக ஒரு அம்மா உட்காந்துருக்கிறா. அவளை யாருமே பார்க்கல. ஆனால் ஒதுக்குப்புறத்தில் தனிமையாக இருக்கிற அவளை கர்த்தர் கண்டு அவளை வெற்றியடைய வைத்து ஸ்திரீகளுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்கிற அந்த கனத்தை மேன்மையை கர்த்தர் கொடுக்கிறாரு. இன்னைக்கு அந்த ஸ்திரீ தான் பெராக்கா ஏசிய திருச்சபை. அல்லேலூயா. உலகத்தில் உங்கள் பேர் தெரியாது, உங்கள் ஃபீல்டில் உங்கள் பேரை சொன்னால் தெரியாது. அப்படி ஒரு ஆள் இருக்காங்களா, தெரியலையே, நான் கேள்விப்பட்டது இல்லையே அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் சிலர் பிரபலமாக இருப்பாங்க. இன்றைக்கி நிறையா பிரபலங்களையும் பேர் போனவர்களையும் வல்லமை உள்ளவர்களையும் பலசாலிகளையும் தங்களை தாங்களே உயர்த்தி கொண்டு அத்தனை பேரையும் ஒதுக்கிட்டு எங்கேயோ ஒரு மூலையில் கர்த்தாவே தோத்திரம் தோத்திரம் தோத்திரம்னு சொல்லிட்டு உட்கார்ந்துருக்கிற உங்களையும் என்னையும் நம்முடைய திருச்சபையும் தான் கர்த்தர் மேன்மைப்படுத்தி கர்த்தர் வைக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எஸ்தர் புஸ்தகத்தில் ராஜா நைட்டு தூக்கம் வரலை. அப்போ கொஞ்சம் பருத்தி கொட்டை பால் முந்திரி கொட்டை பால் குடிச்சிட்டு ஒரு புஸ்தகத்தை எடுத்து வாசிடான்னா வாசித்தா அங்கே இவன் உயிரை கொலை செய்ய இருந்தாங்க, முருதகாய் காப்பாற்றினான் இருந்தது. கேட்டான், சரி முருதகாய்க்கு நம்ம ஏதாகிலும் அன்பளிப்பு கொடுத்துறோம். ஒன்றுமே செய்யலை சார், என் உயிரை காப்பாற்றியிருக்கான் சார் அப்படின்னு தலையில் அவனே கொட்டிக்கிட்டான். சரி நாளைக்கு செய்யணும்னு இருக்கிறான். இவன் ராத்திரி நினச்சிக்கிட்டு இருக்கிறான். அதே முருதகாயை தூக்கில் தொங்கப்பட அங்கே ஒருத்தன் வேலை நைட் டியூட்டி பார்க்குறான். பெரிய 75 அடி உயரத்துக்கு தூக்கு மரம் அவன் செய்கிறான். பொழுது விடிஞ்சிருச்சு. ராஜா சிங்காசனத்துக்கு வந்துட்டார். இப்போ ஆமான் அங்கே வர்றார். அப்போ ஆமானை உள்ளே கூப்பிட்டு கேட்குறான், ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு என்ன செய்யணும் சொல்லுங்கள். குளிருதாப்பா, ஃபேன் எல்லாம் ஆஃப் பண்ணியிருப்பா, இல்லை ஏசி ஆஃப் பண்ணி கொஞ்ச நேரம் ஏசி ஆஃப். அவன் சொல்கிறான், ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு நான் ஒருத்தனை கனம் பண்ணணும்னு நினைக்கிறேன்யா, என்ன செய்யலாம் எது கொடுத்தா அவனை கனம் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு அந்த கூமுட்டை நினச்சி தான் ராஜா என்னை தவிர யாரை கனம் பண்ணுவார். இதான் பராக் மாதிரி. நான் தான் நம்பர் 1. நேற்று கூட விருந்தில் நானும் ராஜா அவர் கையினால் எனக்கு கோயம்புலாம் ஊற்றினார். இதை சாப்பிடுன்னு எனக்கு லெக் பீஸெல்லாம் எடுத்து கொடுத்தார். நல்லா சாப்பிடு அப்படிலாம் சொன்னார். நான் கேட்டதுக்கெல்லாம் முத்திரை மோதிரத்தையே கழட்டி என் கையில் கொடுத்துட்டார். சூசான் அரண்மனையிலே நாங்கள் 2 பேரும் உட்காந்து ஒன்றா குடிச்சிருக்கிறோம். என்னை தவிர வேறு யாரை கனம் பண்ண போகிற அப்படின்னு இவன் நினச்சிக்கிட்டான். ஆனால் அவன் மனசில் யார் இருக்கிறது? உடனே அவன் சொல்கிறான் பாருங்கள், அந்த வார்த்தையை பாருங்கள். அந்த 6ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது ராஜா ஆமானை நோக்கி சீக்கிரமாய், என்னது, உட்காரா, எந்திரி சீக்கிரமாய், நீ என்னென்னலாம் கனப்படுத்தன்னு சொன்னியோ அந்த சொன்னபடி வஸ்திரத்தையும் குதிரையையும் கொண்டு போய் ராஜா அரண்மனையின் வாசலில் உட்கார்ந்து. இன்னொருக்க சொல்லுங்க, ராஜா அரண்மனையும் இவன் சிங்காசனத்தில் நிற்கிறான். ராஜா கிட்ட பேசிக்கிட்டு சிங்காசனத்தில் இருக்கிறவனை எந்த ஏரியாவுக்கு அனுப்புகிறாரு? வாசப்படியில் உட்கார்ந்துருக்கிறான். ஏன் ஒருத்தன், நீ வாசலில் இருக்கிற யார் அவன்? யூதன். கேட்டாலே இவனுக்கு பிடிக்காது. இவன் என்ன நினச்சிருக்கான் தெரியுமா? 127 தேசத்தில் இருக்கிற எல்லா யூதனே ஒரே நாளில் நான் என்ன செஞ்சிடுறேன்,
தூக்கிறம்பார், இல்லைன்னா நான் ஆமான் இல்லடா அப்படின்னு சொன்னான். இப்போ ராஜா சொல்கிறாரு, போய் வாசலில் ஒருத்தன் உட்காந்துருக்கிறான் பாரு, அந்த யூதனாகிய மொர்தெகாய்க்கு நீ சொன்னபடியே அவனை கனப்படுத்தும்படி ஒன்று குறையாதபடி போய் செய்ப்போ. மீற முடியுமா சொல்லுங்க? நினச்சது சொல்லுவாங்களே, நினப்பு தாண்டா உன் பொழப்ப கெடுக்குதுன்ன மாதிரி இவன் பெருசாக நினச்சான். ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாம், யாரை ராஜா கனம் பண்ண போகிறீங்க? ரொம்ப கற்பனை உலகத்தில் போயிட்டா, என்னை தவிர யார் கனம் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி. கடைசியில் பார்த்தா இவன் எவனை எதிரியாக நினச்சானோ, ராத்திரி பூரா உட்காந்து நைட் டியூட்டி போட்டு ஒரு தூக்கு மரம் செஞ்சானோ, அவனை தூக்கி குதிரை மேலே உட்கார வச்சு அவனுக்கு முன்னால் நடந்துக்கிட்டு ராஜா கானம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு இந்த ஆளுக்கு செய்கிற மாதிரி தான் செய்யப்படும்னு போகிற இடமெல்லாம் தேவையா? இது வரைக்கும் ஆமானை பார்த்து சல்யூட் அடித்தவங்களாம் இனிமேல் யாரை பார்த்து சல்யூட் அடிப்பாங்க சொல்லுங்கள்? இப்போ ராஜா யாரை கனம் பண்ணுவார்? உன்னை நடக்க விட்டுட்டார்ல, அவனை குதிரையில் உட்கார வச்சுட்டார்ல. அப்போ இனிமேல் அவன் வந்தானா எல்லோரும் யாரை பார்த்து, இன்னும் ஆமாம் ராஜா சூப்பருங்க சூப்பருங்க அப்படின்னு எவ்வளோ பேர் வாழ்த்து சொல்லியிருப்பாங்க. இதுதான் பராக் தன்னை பெரியவனாக நினச்சிருப்பான், ஆனால் மேன்மை ஒரு பெண்ணுக்கு போய் சேர்ந்தது. அதைத்தான் சொல்ல, இந்த பிரயாணத்தில் உனக்கு இல்லை, ஒரு ஸ்திரீக்கு போய் சேர். அதை போல் நாமும் சாதாரணமாக பிரபலமானவர்கள் கிடையாது, நம்மளை பற்றி ஒன்றும் தெரியாது, நமக்கு பெரிய யூடியூப்பில் ஃபாலோவர்ஸு கிடையாது, புகை போட தெரியாது, ரவுண்டாக லைட்டு போட தெரியாது. நம்ம அவரா, ஐயோ அவரை எனக்கு தெரியுமே, அவரெல்லாம் நாங்கள் ரொம்ப ரொம்ப பார்த்துருக்குறோமே, அப்படியா அப்படின்னு யாருங்க அந்த ஆள் அப்படி தான் சொல்கிறாங்க. இதான் நம்முடைய நிலைமை. ஆனால் இன்றைக்கி உனக்குத்தான் மேன்மையை கொண்டு வருகிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் விரும்புகிறீங்க? நீங்கள் உங்கள் வேலை ஸ்தலத்தில் உங்களுடைய பாஸுக்கு முன்னாடி உங்கள் பேர் கூட தெரியாமல் இருக்கலாம், ஆனால் இந்த மாதம் இனி வருகிற நாட்கள் மேன்மையை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து ஆசீர்வதிக்கிறார். அது எப்படிங்க முடியும்? 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். 1 நாளாகமம் 29:12. ஐஸ்வர்யமும் கனமும் வருகிறது. யாரால வருதா? ஐஸ்வர்யம் யாரால வருது? பிரதர் சேர்ல உட்காந்துருக்க பிரதர் சொல்லுங்க, ஐஸ்வர்யம் யாரால வருது? என்னமோ சொல்ல, என்னமோ ரம்மி குழுக்கல்ல நான் 20 லட்சம் வேண்டேன், ஃபஸ்ட் டைம் 20 லட்சம் வேண்டேன்னு ஒரு லூஸு சொல்லிக்கிட்டே இருப்பான். விளம்பரம் வரும் பார்த்துருக்கீங்களா? அது என்ன ரம்மின்னு தெரில. அது 20 லட்சம் நான் ஃபஸ்ட்டு டைம், அது வேறு ஃபஸ்ட்டு டைம். லூஸு ஃபஸ்ட்டு டைம் 20 lakhs ஜெயிச்சல, இன்னொரு தடவை இறங்கி இன்னொரு 20 லட்சம் 40 லட்சத்தை ஜெயிக்க வேண்டியதானே, ஏன் ஜெயிக்க மாட்டேன்ற? உனக்கு காசு கொடுத்துருக்குறாங்க சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், ஃபஸ்ட்டு டைம். ஏன் செகண்ட் டைம் நீ இறங்க மாத்திர? இறங்கினா 20 லட்சம் போய்ட்டு உனக்கே தெரியுதா? ஆனால் ஐஸ்வர்யம் யாரால் வருது சொல்லுங்கள்? உம்மாலே தான். சொல்லுங்கள் ஆண்டவர் பார்த்து. ஐஸ்வர்யமும் ஆனர், என்னதுங்க? ஆனர் உம்மாலே வருகிறது. தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிறவர், அவரை மீறினது ஒன்றுமே கிடையாது. அல்லேலூயா. சரி, அடுத்து உம்முடைய கரத்தில் சத்துவமும் வல்லமை உண்டு, எவரையும் சொல்லுங்க எல்லாரும். மரிய சிங்கராயரை மேன்மைப்படுத்த முடியுமா? சொல்லுங்க, உங்களை மேன்மைப்படுத்த முடியுமா? உங்கள் பக்கத்தில் மேன்மைப்படுத்த முடியும்? ஆஹா, இன்னார் கேட்டகரி மாத்திரம் தான் 1000 ரூபா வாங்க தகுதி உள்ளவர்கள், மற்றவங்களுக்கெல்லாம் 1000லாம் கிடையாது, உரிமை தொகை கிடையாது, அப்படி சொல்லியிருக்கிறாரா? எவரையும். அந்த கூட்டத்துக்குள்ளே நானும் வந்துட்டேன், நீங்களும் வந்துட்டீங்க. எவரையும் மேன்மைப்படுத்தவோ பலப்படுத்தவோ உம்முடைய கரத்தினால் ஆகும். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த கரத்தில் தான் உங்களை வரைஞ்சி வச்சிருக்கிறாரு, அந்த கரத்தில் தான் காயம் பட்டு இருக்கிறாரு, அந்த கரத்தை கொண்டு தான் அந்த அதிகாலையில் உங்களை ஆசீர்வதிக்கிறாரு. கைத்தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இப்போ சொல்லுங்கள், என்னை மேன்மைப்படுத்த அவரால் முடியும். சொல்லுங்கள் எல்லாரும், உங்கள் பேரை சொல்லி சொல்லுங்கள், உங்கள் பேரை சொல்லி என்னை மேன்மைப்படுத்த. ஆமேன், அவரால் முடியும். ஆமேன். சரி, 4வது ஒரு காரியத்தை நம்ம பார்த்துடலாமா? தானியேலின் புஸ்தகம் 4:36 வாசிங்க பார்க்கலாம்.
அவ்வேளையில் என் புத்தி எனக்கு திரும்பி வந்தது. என் ராஜபாரத்தின் மேன்மைக்காக என் மகிமையும் என் முகக்கலையும் எனக்கு திரும்பி வந்தது. என் மந்திரிமாரும் என் பிரபுக்களும் என்னை தேடி வந்தார்கள். என் ராஜ்யத்திலே நான் ஸ்திரப்படுத்தப்பட்டேன். சரி, அப்படியே அந்த வசனத்தை வச்சிருப்பா ஸ்கிரீன், அதை பாருங்க. அந்த வசனத்தை பாருங்க, அதில் தான் சொல்ல போகிறேன். இந்த நேபுகாத் நேச்சார் நல்ல டாப்பில் வச்சுருந்தார், நல்லா தான் வச்சுருந்தார். பெருமை வந்தது. என்ன வந்தது? பெருமை வந்தது. பெருமை வந்த உடனே அவன் ஆண்டவர் ராஜ்யபாரத்தை விட்டு தள்ளினார். வசனம் சொல்லுது, மாடுகளைப் போல புள்ளை மேய்ந்தான், கழுகுகளின் சிறகுகள் போல அவன் தலைமயிர் வளர்ந்தது, பட்சிகளின் நகங்களைப் போல அவன் வளர்ந்ததுன்னு வசனம் சொல். மாடுகள், கழுகு, பட்சிகள் இது மாதிரி ஆண்டவரால் தள்ளப்பட்டு பரிதாபத்திற்குரியவனாய் மாறி ஒரு மெண்டல், ஒரு பைத்தியக்காரன். நீங்கள் சில நேரம் வீதிகளில் புத்தி சுவாதீனம் பாதிக்கப்பட்ட நல்ல ட்ரெஸ் இருக்காது, குளிச்சிருக்க மாட்டாங்க, சேவ் பண்ணியிருக்க மாட்டாங்க, தலையில் எண்ணெய் பூசி தலை வாரி இருக்க மாட்டாங்க. அவங்க பாட்டுக்கு நடந்து போவாங்க. அந்த அசிங்கமான ட்ரெஸ், அழுக்கு ட்ரெஸ்ஸை போட்டு நடந்து போவாங்க. கையில் பார்த்தீங்கன்னா ரோட்டில் இருக்கிற வால் போஸ்ட் தூக்கி வச்சுருப்பாங்க, தேவையில்லாத கையில் தூக்கிக்கிடுவாங்க, என்ன தேவை பேசிக்கிட்டே போவாங்க, சிரிச்சுக்கிட்டே போவாங்க. அவனை பார்க்கும்போது நம்ம பரிதாபமாக இருக்கும். ஐயோ பாவம், இப்படி இருக்கிறாங்களே நம்ம நினைப்போம். இதை ஒரு ராஜாவுக்கு ஏற்படுத்தணும். ஏன்னா நான் அப்படின்னு உடனே நீ இல்லைடா வெங்காயம், இதெல்லாம் கொடுத்தது யார்? நான் கொடுத்தேன், நானா பேசுகிறேன்னு அடித்தார் பாருங்க. அவன் சில காலம் பைத்தியக்காரனாக புத்தி சுவாதீனம் இல்லவனாக இருந்தான். அந்த நேரத்தில் தான் மாடுகளோடு கூட அவன் உட்கார்ந்துருப்பானா, மாடு அவனை சுற்றி பக்கத்தில் படுத்து கிடக்கும். என்னடா இது நம்மளை சுற்றி மாடு இருக்குதுன்னு. மாடு ஒரு வேளை ஒரு விருந்தில் எச்சி இலையை கொண்டு போட்டு அந்த இலையை சாப்பிட வரும், இவன் அந்த இலையில் இருக்கிற சோத்தை போய் சாப்பிடுவான். மாடுகளைப் போல, கழுகின் இறகுகளைப் போல தலைமயிர், பட்சிகளின் நகங்களைப் போல வளர்ந்தது. பராமரிக்க ஆள் இல்லாதபடி, சீண்டுவார் இல்லாதபடி, தேடுவார் இல்லாதபடி, அப்படி கொண்டு போய் கொடுத்தாலும் ஒரு இடத்துல இல்லாமல் ஓடி அப்படி இருந்தான் என்று வாசிக்கிறோம். அந்த நேரத்தில் தான் அவனுக்கு புத்தி என்ன செய்ததா? இப்போ அந்த வசனத்தை வாசி. என் புத்தி எனக்கு திரும்பி வந்தது, என் ராஜ்யபாரத்தின் மேன்மைக்காக. என் ராஜ்யபாரத்தின். இப்போ ஆண்டவர் திரும்ப அவனுக்கு எதை கொடுக்க விரும்புகிறாரு? ராஜ்யத்தை கொடுக்க விரும்புகிறார், அவனை மேன்மைப்படுத்த விரும்புகிறார். அப்போ மேன்மைப்படுத்தணும்னா அவனுக்கு என்ன வரணும்? கர்த்தருடைய மகிமை வரணும், முகக்கலை வரணும், மந்திரிமார் வரணும், பிரபுக்கள் வரணும், ஜனங்கள் வரணும். இவ்வளோ பேர் தேடி வந்தால் தான் அவர் யாராக மாற முடியும்? ராஜ்ய பாரத்தில் மேன்மை அடைய முடியும். அப்போது இவனுடைய மேன்மைக்காகவே இதெல்லாம் கர்த்தர் என்ன செய்ததா? திரும்பி வர பண்ணினார். எதெல்லாம் வர பண்ணினார் சொல்லுங்கள்? மகிமை. கர்த்தருடைய எதுக்கு உங்களுக்கு கொடுக்குறாரு? மேன்மைப்பட. கரெக்ட். கர்த்தர் மகிமை எதுக்கு கொடுக்குறாரு? மேன்மை. முகக்கலை எதுக்கு கொடுக்குறாரு சொல்லுங்கள்? ஃபோட்டோஷாப் பண்ணி ஸ்டேட்டஸில் வைக்கிறதுக்கு கிடையாது. சில கிழவிங்க 16 வயசு குமாரி மாதிரி ஃபோட்டோஷாப் பண்ணி அங்கங்கெல்லாம் பண்ணிக்கிட்டு அவளா இவளா அப்படின்னா அவள் தான் இவள் தான் அவள், இப்படி மாறி இருக்கிறான்னு தெரியும். அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. அதுக்கு இல்லை, முகக்கலையை கொடுக்கலை. முகக்கலை என்பது அதுக்கு நிறைய அர்த்தம் இருக்குது. இன்னொன்று என்ன தெரியுமா? முக ராசின்னு சொல்லுவாங்க. நீங்கள் போய் ஒரு இடத்துல நின்னா சக்ஸஸ் தாங்க, உங்கள் முகத்தை பார்த்துட்டாங்கன்னா நீங்கள் சொல்லிட்டீங்களேங்க போங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படிம்பாங்க. அதான் முகக்கலை. ஒரு சில முகக்கலை அங்கே போனால் அங்கே எரியிறதுல பெட்ரோலை ஊற்றிட்டு வந்துடுவாங்க, அது ஒரு முகக்கலை. சண்டை போட்டு வந்துடுவாங்க, பிரச்சனை பண்ணி, அது ஒரு முகக்கலை சிலருக்கு இருக்கும். ஆனால் சிலருடைய முகக்கலை போனால் எரியிறதை என்ன பண்ணிடுவாங்க? அணைச்சிடுவாங்க. அபிகாயில் போனால் என்ன நடந்தது? உன் முகத்தை பார்த்துட்டேன், நான் உன் வீட்டை ஒன்றும் செய்ய மாட்டேன், நீ சமாதானமாக போ. அதுக்கு முன்னாடி என்ன சொன்னால்? சுவரில் நீர் விடுற ஒரு நாயை கூட விட மாட்டேன்னா விட்டானா? அபிகாயில் பார்த்த உடனே மாறி போச்சு. இதுதான் முகக்கலைங்கிறது. உங்களை பார்த்து நீங்கள் ஒரு இடத்துக்கு போயிட்டா, நம்ம சகோதரி ஒரு ஆஸ்பத்திரி ஊழியத்துக்கு போனாங்க. அங்கே ஒருத்தர் ஆக்சிடெண்ட் ஆகி ரொம்ப சீரியஸாக கிடந்தார். யாரையும் நிறைய பேர் யாரையுமே பார்க்க விடலையாம், இவங்களையும் பார்க்க விடலை. அப்போ இவங்க போய் ஏதோ ஒரு
அதில் கொஞ்சம் பெரியவங்கிட்ட ஏன் நாங்கள் ஜெபம் பண்ண வந்திருக்கிறோன்னு, சரி அப்போ நாங்கள் வேறு ஒரு ரூட்டில் உங்களை கூட்டு போகிறோம், இப்படி கூட்டு போனால் உங்களை வந்து எல்லோரும் உள்ளே வந்துடுவாங்கன்னு வேறு ஒரு ரூட்டில் கூட்டிகிட்டு போய் உள்ளே போய் நீங்கள் ஜெபம் பண்ணுங்க நாங்களாம். அப்போ பாருங்கள், இதுதான் அன்றைக்கி நினைக்கிறேன் அவங்க எல்லாருடைய முகக்கலையும் அவ்வளோ ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் போல் இருக்கு. உள்ளே கூட்டிகிட்டு போய் என்ன பண்ணிடுறேன் உள்ளே யாரையுமே விடலை, ஆனால் இவங்களை ஐசியூ வார்டில் கூட்டு போய் ஜெபம் பண்ண வச்சு இன்னொரு ரூட் வழியாக வெளியே. இதாங்க கர்த்தர் செய்கிறது. போகிற இடமெல்லாம் முகக்கலையை கர்த்தர் தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால் கர்த்தர் என்ன செய்தாரா, முகக்கலை வந்துட்டா, அதாவது மேன்மைக்காக முகக்கலையை கொடுத்துட்டா பிரபுக்களெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்வாங்க, எல்லாம் இங்கே வாங்கடா நான் இப்போ ராஜாவாயிட்டாரா சொல்லவே வேண்டாம். மேன்மைக்காக முகக்கலையை கொடுத்துட்டாருன்னா எல்லாம் உங்களை தேடி என்ன செய்யும், சத்தமாக சொல்லுங்கள், வந்துடும். இதுக்கு உதாரணமாக யோபுவை சொல்லலாம். யோபுவின் சிறையிருப்பை அப்புறம் எவ்வளோ கொடுத்தாரா, சத்தமாக சொல்லுங்கள், 2 எத்தனையாக. எத்தனை கொடுத்தாரு, 2 எத்தனையாக கொடுத்துரு. கொடுத்து முடிச்ச அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா சொந்தக்காரன் கூட பிறந்தவெல்லாம் அதுக்கப்புறம் தான் வர்றவன்லாம் என்ன செஞ்சானா, அந்த 10-11 வாசிங்க 42. யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தபோது கர்த்தர் அவன் சிறை பாருங்க, ஒரு 5 நிமிஷம் முடிச்சிடும். யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றையும் பார்க்கிலும் இரட்டத்தனையாக கர்த்தர் அவனுக்கு. யோபுக்கு எத்தனை கொடுத்தாரா, 2 எத்தனை. அப்பொழுது ஏற்கனவே கொடுத்துட்டாரா இல்லையா சொல்லுங்க, 1 மடங்கா 2 மடங்கா? 2 மடங்கு ஏற்கனவே கொடுத்தாரு. இப்போ யோபு 2 மடங்கு அவன பெரிய ஆளு தானே அவன். சரி, அடுத்த வசனத்தை பாருங்க. அவனுடைய எல்லா சகோதரரும் சகோதரிகளும் முன் அவன் கஷ்டப்படும் போது ஒருத்தனும் வரல, இப்போ எல்லாரும் வர்றாங்க. எல்லாரும் யாரா, அவனுடைய சகோதரர்கள் சகோதரிகள் முன்னாடி அவனுக்கு அறிமுகமானவர்கள் எல்லாரும் அவனிடத்தில் வந்து அவன் வீட்டிலே அவனோட போஜனம் பண்ணி வந்த உடனே இந்த பாவிங்க செஞ்ச முதல் வேலை என்னன்னா, டைனிங் டேபிளில் போய் தின்னாங்களாம். கஷ்டப்படும் போது ஒரு நாயும் வரல, ரெட்டத்தனையாய் தேவன் கொடுத்து ஆசீர்வச்சிருக்கிறாரு. வந்துட்டு வந்தவங்க யோபுக்கிட்ட கூட போகலைங்க, நேராக கிச்சனுக்கு போய் டைனிங் ஹாலில் போய் உட்காந்து மூக்கு புடைக்க தின்னுட்டு அப்புறம் திரும்பி வர்றாங்க. வந்து கர்த்தர் அவன் மேல் வரப்பண்ணின சகல தீங்கி நிமித்தம், பார்த்தீங்களா, சுகத்தை தின்னுட்டு வந்துதான். நான் யோபு இவ்வளோ கஷ்டப்பட்டேன், ஒரு எஸ்எம்எஸ் போட்டிருக்க கூடாதா, ஒரு மிஸ் கால் கொடுத்துருக்க கூடாதா, வந்திருப்பானே பார்த்துருப்பானே. உடனே வந்திருப்பார் இவர். கஷ்டப்பட்டான்னு தெரிஞ்சும் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டு இப்போ சொல்கிறான், ஒரு மிஸ் கால் கொடுத்தா வந்திருப்பானே, ஒரு மெயில் போட்டால் வந்திருப்பானே, நான் அடுத்த ஃப்ளைட் பிடிச்சி நான் வந்திருப்பேனே, இவ்வளோ கஷ்டப்பட்டியாம. அது எங்கே தின்னுட்டு வந்து சொல்கிறான். அவனுடைய தீங்குக்காக சொல்லுங்க, அவனுக்கு ஆறுதல் சொல்லி அங்கலாய்த்து அவரவர் ஒவ்வொரு தங்க காசையும் அவரவர் ஒவ்வொரு பொன் ஆபரணத்தையும் அவனுக்கு கொடுத்தார். இப்போ தங்கத்தை அவனுக்கு கிஃப்டாக கொடுக்குறாங்க. சொல்லுங்க எல்லாரும், நல்லா புரிஞ்சுக்கோங்க. மனுஷன் எப்போ கொடுப்பான் தெரியுமா, கர்த்தர் கொடுத்த அப்புறம் தான் மனுஷன் கொடுப்பான். புரியுதா உங்களுக்கு? முதல்ல கர்த்தர் 2 எத்தனையாக கொடுத்துட்டாரு, 2 எத்தனையாக கொடுத்துட்டார். இப்போ யார் வந்து கொடுக்கறது, மனுஷன் கொடுக்குறான். அப்போ நல்லா நமக்கு முதல்ல தர வேண்டியது யார், கர்த்தர் தான். அங்கே மேன்மை ஒன்று கொடுக்கணும்னு கர்த்தர் நினச்ச போது தான் மந்திரிமார்களும் பிரபுக்களும் மற்றவர்களும் ராஜாவை தேடி வர்றாங்க. கர்த்தர் இவனுக்கும் மேன்மையை கொடுத்த அப்புறம்தான் அவனுடைய அறிமுகமானவர்கள் வந்து தங்க காசையும் ஆபரணங்களையும் கொடுக்க. அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்போ உங்களை கர்த்தர் மேன்மைப்படுத்துறது எதுக்குன்னா அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் வரும். நீங்கள் நினைக்கணும் அவன் கொடுத்தானா அவசரத்துக்கு உதவியாக இருக்கும், அதை செய்யலாமல் கொடுக்க மாட்டான். உங்களை முதல்ல மேன்மைப்படுத்த வேண்டியது கர்த்தர் தான். கர்த்தர் செஞ்சால் எல்லாமே அற்புதமாக. கடைசியாக ஓசியா 13:1 முதல் 2 வரி மாத்திரம் வாசிங்க பார்க்கலாம். எப்ராயிம் பேசின போது நடுக்கம் உண்டாயிற்று, அவன் இஸ்ரவேலிலே மேன்மை பெற்றான். போதும், அவ்வளோதான். எப்ராயிம் இஸ்ரவேலிலே சொல்லுங்க, எப்ராயிம் எப்படி மேன்மை பெற்றான் தெரியுமா? யோசேப்புடைய பிள்ளை தான் எப்ராயிம். யோசேப்புக்கு 2 பிள்ளைங்க. கவனிங்கம்மா, நான் முடிக்க போகிறேன். மூத்த பையன் பேர் மனாசே, 2வது பையன் பேர் எப்ராயிம். அப்பாவுக்கு முடியலன்னொன்னே நல்லா கவனிங்க, எதிர அப்பா உட்காந்துருக்கிறார். இப்போ நான் தான் அப்பா, நீங்கள் தான் யோசேப்பு. உங்கள் 2 பிள்ளையை கூட்டிகிட்டு வர்றீங்க.
மூத்தவனை என் வலது கரத்துக்கு நேராக விடுறீங்க. உங்கள் கை இடது கை, எதிர இருக்கிற இடது கையினால் என் வலது கையில் கூட கொடுத்து, அப்பா இவன் தான்ப்பா மனாசே, மூத்த பையன்ப்பா, அவனை ஆசீர்வதிங்க. இவன் இளைய பையன்ப்பா எப்ராயிம், இவன் மேலே ஆசீர்வதிங்கன்னு தோதா கொண்டு வந்து யோசேப்பு 2 பிள்ளைகளையும் முன்னாடி நிறுத்துகிறான். யோசேப்புக்கு யாக்கோபுக்கு கண் பார்வை தெரியல, மங்கி இருக்குது. இப்போ என்ன செய்யணும்? 2 கையை நீட்டி 2 பிள்ளைங்க மேலே அப்படியே தடவி, இதான் மனேசேவா, இதான் யோசேப்பா, ஆண்டவரே இப்படித்தான் ஜெபிச்சிருக்கணும். ஆனால் இவன் என்ன பண்ணுறான் தெரியுமா? கையை இப்படி மாற்றுறான். மாற்றிட்டு மூத்தவன் மேலே கொண்டு போய் கையை வைக்காமல் இளையவனா எப்ராயிம் மேலே இந்த கையை வச்சுட்டு மூத்தவன் மேலே இடது கையை வைக்கிறான். வலது கையை வைக்க வேண்டிய இடத்துல வைக்காமல் இடது கை இப்படி கையை மாறி வைக்கிறான். வச்சு இப்படின்னு சொல்லி ஆசீர்வதிக்கிறான். யோசேப்பா நீங்கள் தப்பாக வைக்கிறீங்கப்பா, இவன் இல்லைப்பா மூத்தவன், நீங்கள் இளையவன் மேலே போய் வலது கையை வைக்கிறீங்க அப்படின்னு திருப்பி சரி பண்ணுறான். அப்போ எனக்கு தெரியும் மகனே, எனக்கு தெரியும், நான் தெரிஞ்சு தாண்டா வைக்கிறேன். மனாசேயை விட எப்ராயிம் ஆசீர்வாதமாக இருப்பான். அல்லேலூயா என்று சொல்லிட்டு எப்ராயிமை மனாசேக்கு முன்னே வைக்கிறேன் என்று சொன்னான். என்ன சொன்னான்னா, அந்த 48:19 ஆதி ஆகமத்தில் வாசிங்க பார்க்கலாம். ஆதி 48:19-20. அவன் தகப்பனோ தடுத்து, அது எனக்கு தெரியும், அது எனக்கு தெரியும், என் மகனே எனக்கு தெரியும். அடாடாடாடா, என்ன அழகாக சொல்லணும். ஒரு முறை சொல்லலை, எத்தனை முறை சொல்கிறான்? எனக்கு தெரியும். நான் என்ன கண்ணு தெரியல, லூஸு, வயசாகி போச்சு, அப்பாவுக்கு புத்தி பேலிச்சிருச்சு, அதனால தான் இப்படிலாம் பண்ணுறான்னு நினைக்கிறியா? டேய் தெளிவாக தாண்டா இருக்கிறேன், எனக்கு தெரியும் மகனே, எனக்கு தெரியும். இவனும் ஒரு ஜனக்கூட்டமாகுவான், இவனும் பெருகுவான், இவனுடைய தம்பியோ, அதாவது இவன் தான் மனாசே சொல்கிறான். மனாசே ஜனக்கூட்டமாவான், மனாசே பெருகுவான், மனாசேயினுடைய தம்பி ஆகிய எப்ராயிமோ இவனை விட அதிகமாய் பெருகுவான். எப்ராயிமின் சந்ததியார் திரளான ஜனங்கள் ஆவார்கள் என்றான். அடுத்த வசனம், இவ்விதமாக அன்றைய தினம் அந்த 2 பேரப்பிள்ளைகளை ஆசீர்வதித்து தேவன் உன்னை எப்ராயிமை போலவும் மனாசே, எப்ராயிமும் ஆசீர்வதிப்பார், மனாசே ஆசீர்வதிப்பார். 2 பேரும் தான் வந்துருச்சு அப்படின்னு நினைக்கலாம். இல்லை, அங்கே இருக்கிற சிறப்பு அதுதான். எப்ராயிமை போலவும் மனாசே போல ஆக்குவாராக என்று இஸ்ரவேலர்கள் உன்னை முன்னிட்டு, யாரை முன்னிட்டு? எப்ராயிமை முன்னிட்டு வாழ்த்துவார்கள் என்று சொல்லி எப்ராயிமை மனாசேக்கு முன்னே வச்சுட்டான். பிந்தி பிறந்தவன் எங்கே போயிட்டான்? முந்தி பிறந்தவன் எங்கே வந்துட்டான்? பிந்தி வந்துட்டான். இதைத்தான் ஓசியால சொல்கிறாரு அவர். எப்ராயிம் இஸ்ரவேலிலே எப்படி மேன்மை வாங்கினா? ஆண்டவர் அப்படி அந்த 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 ஒழுங்கையே மாற்றி போட்டு, ஆர்டரை மாற்றி போட்டு, அதான் சொல்ற, ஒருத்தர் ஆசீர்வதிக்க நினச்சிட்டாருன்னா யார் தடுத்தாலும் முடியவே முடியாது. அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பார். இன்றைக்கி அந்த எப்ராயிம், அந்த மேன்மை பெறுகிற எப்ராயிம் நீங்கள் தான். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்கள் குடும்பத்தில் உங்களை விட படித்தவங்க, வசதி உள்ளவங்க, டேலண்டோடு எப்படியோ இருக்கலாம், அவங்களையும் ஆசீர்வதிக்கட்டும். ஆனால் அவங்கள விட உங்களை முன்னிட்டு அவங்களுக்கு முன்பாக உங்களை மேன்மையாக ஆசீர்வதிக்கிற கர்த்தர். அது எங்கே வருதுன்னா, அந்த மாற்றம் எங்கே வருது தெரியுமா? கையை என்ன செஞ்சானா, அந்த மாறினா அது இப்படி வச்சு பாருங்கள், சிலுவை தான் தெரியும். இப்படி வச்சிங்கன்னா கீழே பாருங்கள், நான் இப்படி வச்சு பார்க்குறேன், கீழே நிழல் என்ன தான் விடும்? சிலுவை. அப்போது இந்த ஆர்டரை எங்கே? சிலுவையில் தான் மாற்றி ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? எல்லாரும் ஜெபிங்க. இன்று உங்களை மேன்மைப்படுத்துவார், மேன்மைப்படுத்தும் கர்த்தர். ஸ்தோத்திரம் பண்ணுங்க எல்லாரும், ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. சரி, முட்டி போட முடியல பரவாயில்ல, கொஞ்சம் நேரம், ஏன்னா காலெல்லாம் கொஞ்சம் மரத்து போயிருக்கும். அப்படியே உட்காந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். கொஞ்சம் வாயமாத உட்காருங்க, அது மரத்து போயிருக்காது. நல்லா கர்த்தர் நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம் பண்ண நல்லா சத்தமாக ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. மேன்மை வந்ததா என் ஏழ்மை மாறியது. சொல்லுங்க, மேன்மை வந்ததா என் ஏழ்மை மாறியது. நீர் போதுமே. ஆமென். அல்லேலூயா.
விசுவாசிங்க. இந்த பிந்தின வருஷத்தின் முதல் நாள் உன்னை மேன்மைப்படுத்த போகிறார். இதோ ஜெபம் வாசல் படிக்கு தேடி வரும். வாசப்படியிலே நிற்கிறது. அல்லேலூயா. வெற்றி தந்ததா, வெற்றி தந்ததா, நான் பெரியவனானே. தந்து விட்டா, தந்ததா, தந்து விட்டா. அல்லேலூயா. தரித்திரம் மாறியது, வறுமை மாறியது. கைகளை தட்டி அப்படியே ஒரு 2 நிமிஷம் சோத்திரம் பண்ணி நான் ஆசீர்வதிச்சு முடிச்சிடுறேன். ஒரு 2 நிமிஷம் உங்கள் வேலையில், உங்கள் தொழிலில், உங்கள் வியாபாரத்தில், உங்கள் குடும்பத்தில், உங்கள் சொசைட்டியில், உங்கள் ஏரியாவில், உங்கள் காம்பவுண்டில் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிறதான அந்த எல்லையில் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கணும். இந்த 6 மாதம் நீங்கள் தான் உங்கள் ராஜ்யம்தான், உங்கள் ராஜ்யம்தான். ஹல்லேலூயா. ஓடிப்போ, என் முன்னால் நிற்காதேன்னு சொல்லி பெரிய பெரிய ஆட்களை துரத்தக்கூடிய அந்த அபிஷேகத்தை கர்த்தர் உங்கள் கையில் கொடுத்துருக்கிறார். எவரையும் மேன்மைப்படுத்த, எவரையும் பலப்படுத்த கர்த்தரால் முடியும். நீ என்ன சொல்றியோ அதைத்தான் கர்த்தர் கேட்பார். நீங்க என்ன சொல்றீங்களோ அதான் நடக்க போகுது. அவன் எவ்வளவு பெரிய அதிகாரியா இருந்தாலும், எவ்வளவு பெரிய ஆளுநரா இருந்தாலும், எவ்வளவு பெரிய ஐஸ்வர்யவானா இருந்தாலும், எவ்வளவு பெரிய வல்லமையா இருந்தாலும், எவ்வளவு தாதாவா இருந்தாலும் சரி, அவங்க முன்னால நீங்க தான். பராக்குக்கு முன்னால எங்கேயோ இருந்த ஒரு பெண்ணை மேன்மையை கர்த்தர் கொடுத்தார். இந்த மேன்மை உனக்கு கிடையாது, ஒரு ஸ்திரீக்கு கொடுப்பேன், பெராக்கா ஏசியாவுக்கு கொடுப்பேன். கர்த்தர் சொல்லி இருக்கிறார், இன்னைக்கு உங்களுக்கு தருகிறார். நீ தனியா இல்ல, உன்னை மேன்மைப்படுத்துகிற கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். யோசுவா, யோசுவா, யோசுவா இந்த இஸ்ரவேலர் கண்களுக்கு முன்பாய், இந்த உலகத்தாருடைய கண்களுக்கு முன்பாய் ஜூலை மாதம் 1ஆம் தேதி, இன்றைக்கு செவ்வாய்க்கிழமை 2025 வருஷம் இந்த கால வேளையில் இந்த ஆராதனையில் நின்று கொண்டிருக்கிற உன்னை பார்த்து வலது கையை குலுக்கி கர்த்தர் சொல்லுகிறார், யோசுவா இன்றைக்கு உன்னை சுற்றிலும் இருக்கிற ஜனங்களுக்கு முன்பாக அவர்கள் கண்கள் காண இன்று உன்னை மேன்மைப்படுத்துவேன், இன்று உன்னை மேன்மைப்படுத்துவேன், இன்று உன்னை மேன்மைப்படுத்துவேன், இன்று உன்னை மேன்மைப்படுத்துவேன், இன்று உன்னை சுற்றிலும் இருக்கிற எல்லாரும் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். நீ மேன்மையாய் இருப்பாய், மேன்மையாய் இருப்பாய். உன்னை தள்ள நினைத்தவர்கள் உன் கீழே நின்று கொண்டு சொல்வார்கள், ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு இப்படியே செய்ய சொல்லு. கர்த்தர் சொல்லுகிறார், இனி ஓர் ராஜ்யம்தான். அடித்து ஆடு, அடித்து விளையாடு, ஜெபத்திலே நின்று நீ வாக்குகளை சொல்லி துதி. இனி ஓர் ராஜ்யம்தான். ஓ இடத்துல நீ இல்லாமல் ஒரு அணு கூட அசையாதபடி கர்த்தர் உன்னை காத்துக் கொள்வா. நன்றி ஆண்டவரே.
அன்பின் இரட்சகரே, இந்த நல்ல வேளைக்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. யோசுவா ஆண்டவரே, அந்த 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துக்காக நன்றி. கர்த்தர் எங்களுக்கு கிருபை உள்ள வசனத்தை கொடுத்துருக்கிறீங்கப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். எங்கள் சபை மேலே நீங்கள் நேசிக்கிறீங்கப்பா. எங்கள் சபை மக்களை நேசிக்கிறீங்க. இந்த காலவேளையில் தேடி வந்து எங்களை நேசிக்கிறீங்க. கிருபையாக இருந்து வழி நடத்த ஆசீர்வதியும் காத்து இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. இந்த படத்தை காட்டுவாங்க, பார்த்துக்கோங்க. அந்த வாக்குத்தத்தம் போடியா அந்த